6th நியூ ஹிஸ்ட்ரி புக்கில் டேர்ம் 3ல் இருக்கிற அழகு 4 பார்க்க போகிறோம். அழகு 4உடைய தலைப்பு தென்னிந்திய அரசுகள். இங்கே பாருங்கள், கற்றல் நோக்கங்கள் அப்படின்னு போட்டு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த லெசனில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. இப்பாடத்தை கற்றுக்கொள்வதன் வழியாக மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் எழுச்சி பெற்ற தென்னிந்திய அரசுகளை தெரிந்து கொள்ளுதல். அதாவது ஒரு பெரிய பேரரசு இருக்குது, அந்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே அந்த பேரரசில் அங்கங்கே அந்த சவுண்டு பார்ட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, தௌலத்தாக கெத்து காமிச்சிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ ஒரு பெரிய தலை வீழ்ந்துருச்சு அப்படின்னா அங்கங்கே இருக்கிற சின்ன தலைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையை தூக்கி காமிக்கும். அந்த மாதிரி தாங்க மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு அப்புறமா எழுச்சி பெற்ற தென்னிந்திய அரசுகளை நம்ம தெரிந்து கொள்ளுதல். அவங்க கீழே விழுந்த பிறகு யார் யாரெல்லாம் அங்கங்கே இருந்து மேலே வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா பல்லவர்கள், சாளுக்கியர், ராஷ்டிரகூடர் ஆகிய அரச வம்சங்களை பற்றியும் அவர்கள் ஆண்ட பகுதிகளை பற்றியும் அறிவை பெறுதல். அறிவை பெறுதல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். பல்லவர், சாளுக்கியர், ராஷ்டிரகூடர் இந்த அரச வம்சங்களை பற்றியும் அவங்கள பற்றியும் அதாவது அந்த அரச வம்சத்தில் எந்தெந்த அரசர்கள் இருந்தாங்க, அவங்க என்னென்ன ஆட்சி செஞ்சாங்க, அவங்க எந்தெந்த நாடுகளை வந்து கைப்பற்றினாங்க, இந்த மாதிரியான விஷயங்களையும், அப்புறம் அவங்க எந்தெந்த பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா சமூகம் மற்றும் பண்பாட்டிற்கு, குறிப்பாக இலக்கியம், கலை, கட்டடக்கலை ஆகியவற்றிற்கு ஆற்றிய பங்களிப்பை புரிந்து கொள்ளுதல். இந்த 3 அரசுகளும் பல்லவர், சாளுக்கியர், ராஷ்டிரகூடர் இந்த 3 அரசுகளும் அவங்களுடைய சமூகத்துக்கும் அவங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கும் குறிப்பாக இலக்கியம். இலக்கியம்னா என்ன, நம்ம தொல்காப்பியத்திலிருந்து இப்போ இருக்கிற புது கவிதை இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான இலக்கியங்களை பற்றியும், அதாவது இந்த பல்லவர், சாளுக்கியர், ராஷ்டிரகூடர் இவங்களுடைய ஆட்சி காலத்தில் எந்தெந்த இலக்கியங்கள்லாம் வந்து எழுதப்பட்டது அப்படிங்கிறத பற்றியும், அவங்களுடைய கலை, கட்டடக்கலைன்னா என்ன, அவங்க கட்டின இந்த கோவில்கள் இருக்கலாம், நிறைய மண்டபங்கள் கட்டியிருப்பாங்க, அப்புறம் அந்த கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்களை செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா, அதுதான் அவங்களுடைய கலை. சிற்பங்கள், ஓவியங்கள், கல்வெட்டுகள், ஸோ இந்த மாதிரியான அவங்களுடைய கலைகளை பற்றியும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ஆற்றிய பங்களிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், இந்த பல்லவர், சாளுக்கியர், ராஷ்டிரகூடர் இவங்களை பற்றி. அதுக்கப்புறமா மாமல்லபுரம் கடற்கரை கோவில், எல்லோரா நினைவு சின்னங்கள், எலிபெண்டா குகை கோவில்கள் ஆகியவற்றின் கலை, கட்டடக்கலை சிறப்புகளை தெரிந்து கொள்ளுதல். ஏற்கனவே கலைனா என்ன, கட்டடக்கலைனா என்னன்னு சொன்னேன். கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டடக்கலை, அந்த கோவில்களில் இருக்கிற சிற்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா கலை, சிற்பங்கள், ஓவியங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலைகள். அந்த மாமல்ல கடற்கரை கோவில், எல்லோரா நினைவு சின்னங்கள், எலிபெண்டா குகை கோவில் இதோடைய கலை, கட்டடக்கலையை பற்றி நம்ம இந்த தென்னிந்திய அரசுகள் பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். தென்னிந்திய அரசுகள் 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். ஏன் 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சொல்கிறாங்களா, இந்த தென்னிந்திய அரசுகளை பற்றி நம்ம 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நம்ம படிக்க போகிறோம். 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வடக்கே அர்ஷருடைய ஆட்சியின் சமகாலத்தில் தொலைதூர தென்பகுதிகள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட பல்லவ அரசர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருந்தன. அதாவது காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு நல்லாவே தெரியும், பல்லவர்கள், மகாபலிபுரம் அந்த கோவில்கள் இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னு அடையாளப்படுத்தி, வடக்கே அர்ஷருடைய ஆட்சியின் சமகாலத்தில் தொலைதூர தென்பகுதிகள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட பல்லவ அரசர்களின் கட்டுப்பாட்டில் கீழ் வந்திருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, நம்ம எங்கேயோ இருக்கிறோம், அதனால் இந்த ஹர்ஷரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்குமா, ஹர்ஷரை அடையாளம் காட்டி இந்த இடத்த வந்து நமக்கு சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் இல்லையா, நமக்கு வந்து காஞ்சிபுரம் அப்படின்னாவே பல்லவர்கள் அப்படின்னு தெரியும். என்ன சொல்கிறாங்கன்னா, பல்லவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. இந்த ஹர்ஷர், வடக்கு இதெல்லாம் விட்டுருங்க. இவர்களுடைய ஆட்சி பகுதி, இந்த பல்லவர்கள் ஆட்சி பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து சோழ பாண்டிய அரசுகளுடைய பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்திருக்கு. இந்த சோழர்களும் பாண்டியர்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்போது அவங்களுடைய பகுதிசார் ஆற்று சமவெளி பகுதியில் ஆட்சி செய்யும் அரச வம்சமாக உருவாகி கொண்டிருந்தனர். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் தான். இந்த சோழர் பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போது அவங்களுடைய பகுதிசார் ஆற்று சமவெளி பகுதிகளில் ஆட்சி செய்கிற ஒரு அரச வம்சமாக இந்த சோழர்களும் பாண்டியர்களும் வந்து பார்த்திங்கன்னா உருவாகிட்டு இருந்திருக்காங்க. மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும்பகுதி வதாபி சாளுக்கியர்களின், இதை பாதாமி அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்களை பாதாமி சாளுக்கியர்னு சொல்லுவாங்க. வதாபி சாளுக்கியர்களுடைய கீழே இருந்துச்சு. எந்த பகுதி, மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்துடைய பெரும்பகுதி யாருக்கு கீழே இருந்தது அப்படின்னா வதாபி சாளுக்கியர்கள் கீழே இருந்துச்சு. இந்த சாளுக்கியர்கள் அதுக்கப்புறமா ராஷ்டிரகூடர்களால் அங்கிருந்து புறம் தள்ளப்பட்டனர். அதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் படையெடுத்துட்டு வராங்க, ஒரு பெரும் படையினர் படையெடுத்துட்டு வராங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள அங்கிருந்து துரத்திட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சுக்குவாங்க. அதே மாதிரி தான் இந்த வதாபி சாளுக்கியர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த
மத்திய மற்றும் கிழக்கு தக்கான பகுதியிலிருந்து விரட்டி அடிச்சுட்டு அந்த ராஷ்டிரகூடர்கள் வந்து பார்த்தீங்கன்னாங்க சற்ற போட்டாங்க. அப்புறம் பிராந்திய அதிகார மையங்களின் தோற்றமே இடைக்கால இந்தியாவின் பம்பம்சமாக இருந்தது. இடைக்கால இந்தியா அப்படின்னு என்ன? இந்த 7ஆம் நூற்றாண்டு காலம் இருக்கு இல்லைங்களா, அதை தான் இடைக்கால இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தை இடைக்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராந்திய அதிகார மையங்களின் தோற்றமே பிராந்திய அதிகார மையங்களின் தோற்றமே இடைக்கால இந்தியாவின் பண்பம்சமாக இருந்தது அப்படின்னா என்ன? பிராந்தியம்னா என்னன்னா அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன பிராந்தியங்கள், சின்ன சின்ன சிற்றரசர்கள். அதாவது இப்போ ஒரு பெரிய ஒரு அரச வம்சம், பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடைக்காலத்தில் இல்லை. 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன சிற்றரசர்கள் தான் இருந்தாங்க. அப்படிங்கிறது தான் இந்த பிராந்திய அதிகார மையங்களின் தோற்றமே இடைக்கால இந்தியாவுடைய பண்பம்சமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்தியாவின் பெரும்பான்மை பகுதிகளை அடக்கி ஆளக்கூடிய மௌரியர் அல்லது குப்தர்களை போன்ற தனி பேரரசு சக்தி எதுவுமே இந்த இடைக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. 7ஆம் நூற்றாண்டு பகுதியில் இல்லை. பிராந்திய அதிகார மையங்கள் தான் இருந்தது. சின்ன சின்ன சிற்றரசர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சிற்றரசர்கள் அப்படின்னா என்னென்னா குறைந்த நிலப்பகுதியை வந்து ஆட்சி செய்கிறது. இப்போது முகலாயர்கள், டெல்லி சுல்தானியர்கள், அப்புறம் இந்த மௌரியர்கள், குப்தர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சவங்க. அந்த மாதிரி பெரும் பகுதிகளை அடக்கி ஆட்சி செய்கிற அந்த மாதிரி ஒரு பேரரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் நூற்றாண்டு காலத்தில் இடைக்கால இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இதை தென்னிந்திய அரசுகள் பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். பல்லவ அரசர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தையும் அதன் வளம் நிறைந்த வேளாண் பகுதிகளையும் ஆண்டனர். பல்லவர்கள் எந்த பகுதிகளை அவங்களுடைய மையப்பகுதியாக வச்சுருந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தையும் அதன் வளம் நிறைந்த வேளாண் பகுதிகளையும் பல்லவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வணிகர்கள் பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். சீன ரோமாபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை நன்கு அறிந்திருந்தனர். ஏன் அப்படின்னா வெளிநாட்டவர்கள் காஞ்சிபுரத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வணிகம் சிறப்பாக இருக்கும். அதை மாதிரி சீன ரோமாபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை நன்கு அறிந்திருந்தனர். வளம் கொழித்த வணிக மையமான காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால பல்லவர்கள் தங்கள் அரசாட்சியை 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா விரிவடைய செய்தனர். தமிழகம் முழுவதும் அப்படின்னா எந்தெந்த பகுதி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மேப்பில் வந்து பாருங்கள் பல்லவர்களின் எல்லைப்பரப்புகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு. இங்கே ரோஸ் கலரில் வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுதான் பல்லவர்களுடைய அந்த ஆட்சி பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம், காஞ்சி, வேலூர், இந்த காவிரி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்தெல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஒரு பாதி தமிழ்நாடை வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கர்நாடகம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பீஜப்பூர் வரைக்கும் அந்த துங்கபத்ரா நதி இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்காங்க. ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா சில பகுதிகளை வந்து பல்லவர்கள் பிடிச்சு வச்சுருக்காங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்கள். பிற்கால பல்லவர்கள் தங்கள் அரசாட்சியை 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் விரிவடைய செய்தனர். முழுவதும் அப்படின்னா என்னென்னா ஒரு பாதி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரிவடைய செஞ்சுருக்காங்க. அந்த மேப்பில் பார்த்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் தொண்டை மண்டலமே பல்லவ அரசுடைய மையப்பகுதியாக இருந்துச்சு. இப்பெரிய அரசியல் பிராந்தியத்தை அப்போ வட்டாரம் அப்படின்னு சொல்லலாம். இப்பெரிய அரசியல் பிராந்தியம் தமிழ்நாட்டின் வட பகுதிகளையும் அருகே அமைந்திருந்த ஆந்திர மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு இருந்துச்சு. இந்த பெரிய பிராந்தியம் இந்த பல்லவ அரசு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதி, அதான் சொன்னால தமிழ்நாட்டுடைய பாதி பகுதியும் ஆந்திர பிரதேசத்துடைய சில பகுதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பகுதிகளாக கொண்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா சான்றுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல்லவர்களுடைய சான்றுகள் என்னென்ன சான்றுகள் அப்படின்னா கல்வெட்டு சான்றுகள், செப்பேடு சான்றுகள், இலக்கிய சான்றுகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயலவர் குறிப்பு, வெளிநாட்டவர்களுடைய குறிப்பு, என்னென்ன சான்றுகள் பல்லவர்களை பற்றி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கல்வெட்டுகள், ஏன்னா இப்போ ஒரு பேரரசு இருக்குது அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம எதன் மூலமாக தெரிஞ்சுப்போம் அப்படின்னா இந்த கல்வெட்டுகள், செப்பேடுகள், இலக்கியங்கள், அப்புறம் வெளிநாட்டவர்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சுற்றி பார்க்க வந்துட்டு இங்கே என்னென்ன இருக்குது, இந்தந்த அரசர்கள் இந்தந்த பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த குறிப்புகள் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஆட்சி செஞ்சவங்களை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி பல்லவர்களுடைய கல்வெட்டுகள் என்னென்னு பாருங்கள். மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு, இந்த கல்வெட்டுகள் மூலமாக பல்லவர்களுடைய ஆட்சி முறையை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அதற்கப்புறமா செப்பேடுகள், என்ன செப்பேடுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா பல்லவர்களை பற்றி காசக்குடி செப்பேடுகள் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு. பல்லவர்கள் பற்றிய செப்பேடுகள் எதில் கிடைச்சிருக்குன்னா காசக்குடி செப்பேடுகள்லேருந்து கிடைச்சிருக்கு. இலக்கியங்கள், பல்லவர் காலத்தில் என்னென்ன இலக்கியங்கள் எழுதப்பட்டது அப்படின்னு பாருங்கள்.
மத்த விலாச பிரகசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் நல்லா தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெற்ற இலக்கியங்கள். அப்புறம் அயலவர் குறிப்புகள் அப்படின்னா என்ன? வெளிநாட்டவர் குறிப்புகள். யாரா இருக்க முடியும்? நம்ம ஆளு இவாங் சுவாங் தான். வேற யாராலையும் இருக்க முடியாது. இந்தியா முழுக்க வந்து தன் வாழ்நாளே அர்ப்பணிச்சு இந்தியாவுக்கு வந்து சுற்றி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பை எழுதி அவர் ஒரு புக்காக போட்டு வெளியிட்டார். அவரை பார்த்து இந்தியா மேலே வந்து பார்த்தீங்கன்னா படையெடுத்து வந்திருக்காங்க. பாலும் தேனும் ஓடுற நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேலே அத்தனை பேர் ஏறி திம்மு திம்மு திம்முன்னு 300 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சிருக்கிறாங்க. இவர் ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. நம்ம நாட்டை பற்றி பெருமை எழுதியிருக்காரு. அவனுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டை காஞ்சி போய் வந்துட்டானுங்க. இதுதான் உண்மை. சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் பற்றிய சான்றுகள். பல்லவ வம்சாவளி முக்கிய அரசர்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன் இவங்களை முக்கிய அரசர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பேர் சொல்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் முக்கிய அரசர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, பல்லவ வம்சாவளியில் வந்த இந்த முக்கிய அரசர்களை பற்றி பார்க்கலாம். தொடக்க கால பல்லவ அரசர்கள் சாதவாகனர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர். அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசர்கள் தான். ஆனால் இவங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த பேரரசருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கப்பம் கட்டிக்கிட்டு அரசர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. எந்த பேரரசுக்கு கீழே அப்படின்னா சாதவாகனர்களுக்கு கீழே இந்த தொடக்க கால பல்லவ அரசர்கள். அதுக்கப்புறமா 2ஆம் சிம்மவர்மனுடைய மகனான சிம்ம விஷ்ணு எந்த காலகட்டத்தில் அப்படின்னா கிபி பொது ஆண்டுக்கு முன் 550 வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு. எந்த அரசர் அப்படின்னா சிம்ம விஷ்ணு. யாருடைய மகன்? 2ஆம் சிம்மவர்மனுடைய மகனான சிம்ம விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா களப்பிரர்களை வந்து அழிச்சு, இந்த களப்பிரர்கள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதான் அந்த களப்பிரர்களை அடித்து ஒழிச்சவர் யார் அப்படின்னா சிம்ம விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஒழித்திருக்காரு. ஒழிச்சு ஒரு வலுவான பல்லவ அரசை வந்து நிறுவனவர் யார் அப்படின்னா உருவாக்குனவர் யாருன்னா சிம்ம விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு. சோழர், பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம விஷ்ணு வந்து வெற்றி கொண்டு இருக்காரு. அப்புறம் சிம்ம விஷ்ணுவுடைய மகனான 1ஆம் மகேந்திரவர்மன் மிக திறமை வாய்ந்த அரசராக விளங்கியிருக்காரு. 1ஆம் மகேந்திரவர்மன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் 1ஆம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பேற்றிருக்காரு. யாருக்கு அப்புறம்னா 1ஆம் மகேந்திரவர்மனுக்கு அப்புறமா 1ஆம் நரசிம்மவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்காரு. அதுக்கப்புறமா 2ஆம் நரசிம்மவர்மன், அதுக்கப்புறம் ராஜசிம்மன், 2ஆம் நந்திவர்மன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற முக்கிய அரசர்கள். கடைசி பல்லவ மன்னர் யார் அப்படின்னா அபராஜிதன் அப்படிங்கிறவர் தான் கடைசி பல்லவ மன்னன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பல்லவ அரசர்கள் பெயர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய பேரெல்லாம் சொல்கிறேன் பாருங்க. 2ஆம் சிம்மவர்மன், சிம்ம விஷ்ணு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் மகேந்திரவர்மன், அவருக்கு அப்புறமா 1ஆம் நரசிம்மவர்மன், 2ஆம் நரசிம்மவர்மன், ராஜசிம்மன், 2ஆம் நந்திவர்மன். பல்லவர்களுடைய கடைசி அரசர் யார் அப்படின்னா அபராஜிதன் அப்படிங்கிறவர் தான் பல்லவர் மன்னர்களுடைய கடைசி மன்னர். அதுக்கப்புறம் இங்கே பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் 1ஆம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதி பரஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறு தொண்டர் அப்படின்னு பிரபலமாக அறியப்பட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்திருக்காரு இந்த பரஞ்சோதி அப்படிங்கிறவர். சிறு தொண்டர் அப்படின்ற பெயரில் பரஞ்சோதி அப்படிங்கிறவர் வதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தினார். அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற அவர் சிவபக்தராக மாறினார். அதானே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பக்தி பரவரசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போடுறது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா படைத்தளபதியாக இருக்கார். படையெடுத்து போய் எத்தனை வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருப்பார். அதுக்கப்புறமா மனம் மாறி இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவபக்தராக மாறி இருக்கார். சரிங்களா? இது வந்து தகவல் நமக்கு எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னா பெரிய புராணத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் நமக்கு கிடைக்குது. அதாவது 1ஆம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதி யாருன்னா பரஞ்சோதி. இவர் யாரும் இல்லை, சிவபக்தராக மனமாற்றம் அடைந்த பின்னாடி சிறு தொண்டர் அப்படின்னு அறியப்பட்டிருக்காரு. இவர் 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வதாபி படையெடுப்பில் பல்லவர்கள் படைக்கு தலைமை ஏற்று நடத்தியிருக்காரு. அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சிவபக்தராக மாறி இருக்காரு. இந்த தகவல் பெரிய புராணத்திலிருந்து நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா மகேந்திரவர்மனை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது நான் சொல்கிறேன்ல 1ஆம் மகேந்திரவர்மன் ரொம்பவும் நமக்கு ஃபெமிலியராக தெரிந்த ஒரு அரசன் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் மகேந்திரவர்மன். இவருடைய ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ கிபி 600 இருந்து 630 வரைக்கும் 1ஆம் மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலம்.
பல்லவர் ஆட்சியில் ஒரு சிறப்பு பல்லவர்கள் ஆட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு ஒரு பங்களிப்பு செய்தவர் இந்த முதலாம் மகேந்திரவர்மன். தொடக்க காலத்தில் இந்த முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா சைவத்துறவி அப்பரால் திருநாவுக்கரசர் அப்பரை வந்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் சைவத்தை வந்து தழுவிருக்கார். ஏற்கனவே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமண சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அந்த அப்பர் திருநாவுக்கரசர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய போதனைகளால் மயங்கி வந்து பார்த்தீங்கன்னா சைவத்தை வந்து தழுவிருக்காரு முதலாம் மகேந்திரவர்மன். அதுக்கப்புறமா கலை மற்றும் கட்டடக்கலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் பேராதரவு அளிச்சிருக்காரு. திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சிருக்காரு. அதுக்கு அந்த பாணி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர பாணி அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அதாவது திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை வந்து முதலாம் மகேந்திரவர்மன் அறிமுகம் செஞ்சிருக்காரு. அந்த பாணி எப்படி குறிப்பிடப்படுது அப்படின்னா மகேந்திர பாணி அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடகங்களை வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில் இவர் வந்து எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட நாடகம் என்ன அப்படின்னா மத்த விலாச பிரகசனம் அப்படின்ற அந்த ஒரு நாடகம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கு. மத்த விலாச பிரகசனம் அப்படின்னு, இது குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்ற பொருளில் கொடுத்துருக்காங்க. உட்பட சில நாடகங்களை சமஸ்கிருத மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் எழுதியிருக்காரு. இந்த நாடகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததா சொல்லப்படுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் எழுதலாம். நம்மளுடைய சமயத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ நம்ம மொழியை பற்றியோ எவ்வளோ வேணால் நம்ம சிறப்பாக எழுதலாம். அதாவது நான் என்னுடைய கருத்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய மொழி, நம்மளுடைய மதம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிறப்பாக வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் மற்றவர்களுடைய மொழியையும், மற்றவர்களுடைய மதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இழிவாக பேசக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா தவறும் கூட. அதான் சொல்கிறாங்க பாருங்க, இந்த நாடகம் பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் வந்து உள்ளது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான செயல் தான். அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம தமிழ் புத்தகங்கள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பான மொழி. தமிழ் மொழி போல வேறு எங்கேயுமே மொழிகள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் மற்ற மொழி மோசமான மொழி அப்படின்னு நம்ம தமிழ் மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டோம். அதை தான் சொல்கிறேன். மற்றவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்புறம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் வதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியோடு தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டன. மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் வதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் யாருன்னா 2ஆம் புலிகேசி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போர்கள் வந்து மேற்கொள்ளப்படுது. இந்த போரில் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. அதிலெல்லாம் ட்ராவில் முடிஞ்சிருக்கும் போல இருக்குது. வெற்றி எப்போ வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த போர்களில் ஒன்றில் 2ஆம் புலிகேசி மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு நாட்டுடைய வடக்கில் பெரும் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியதாக தெரியுது. அதுக்கப்புறமா முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகனான முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கிறாரு. இவருடைய ஆட்சி காலம் ஏறத்தாழ கிபி 630 கிபி 668 வரைக்கும். இவர் என்ன பண்ணுவார், அவர் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த போரில் வந்து தோத்துட்டார். அந்த தோல்விக்கு பழிவாங்கும் வகையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாளுக்கியர்களுடைய தலைநகரான வதாபியை வந்து கைப்பற்றுறாரு. வதாபியை கைப்பற்றி வதாபி தீக்கிரையாக்கப்பட்டது. 2ஆம் புலிகேசியும் கொல்லப்பட்டார். 2ஆம் புலிகேசி தான் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மனை தோக்கடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கில் ஒரு பெரும் பகுதியை வந்து கைப்பற்றிட்டார். இதுக்கு பழிவாங்கிற வகையில் தான் சாளுக்கியர்களுடைய தலைநகரான வதாபியை வந்து கைப்பற்றி மதுரை கொழுந்து விட்டு எரிந்தது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரியே வதாபியும் வந்து பார்த்தீங்கன்னா தீயில கொழுந்து விட்டு எரிக்கப்பட்டது. 2ஆம் புலிகேசியும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டுட்டார். அதுக்கப்புறமா 2ஆம் நரசிம்மவர்மன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனுக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கிறாரு. இவருடைய ஆட்சி காலம் ஏறத்தாழ கிபி 695 கிபி 722 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் ஆட்சி செஞ்சார். ராஜசிம்மன் எனவும் அழைக்கப்பட்டார். இந்த 2ஆம் நரசிம்மவர்மன் வந்து ராஜசிம்மன் அப்படின்னும் அழைக்கப்பட்டார். இந்த ராஜசிம்மன் அப்படிங்கிறவர் மாபெரும் வீரர். சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காரு. சீன நாட்டுடைய தூதுக்குழுக்களை வரவேற்பையும் செஞ்சிருக்காரு. ஒப்பீட்டளவில் அவருடைய காலத்தில் அரசியல் பிரச்சனைகள் அதிகம் இல்லாதனால இந்த 2ஆம் நரசிம்மவர்மனுடைய ஆட்சி காலத்தில் அரசியல் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாதனால இவரால் கோவில்களை கட்டுவதில் கவனம் செலுத்த முடிஞ்சது. என்ன கோயில்களை வந்து கட்டியிருக்காரு அப்படின்னா 2ஆம் நரசிம்மவர்மன் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் நரசிம்மவர்மன் வந்து கட்டியிருக்காரு. இதில் நான் மார்க் பண்ணியிருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா இங்கே பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசர்களின் பெயர்கள் பட்டங்கள்.
அரசர்களின் பெயர்கள், அதாவது பல்லவ அரசர்கள் யார் யாரு, அந்த பல்லவ அரசர்களுக்கு என்னென்ன பட்டங்கள் வந்து சூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அரசர்களின் பெயர்கள். சிம்ம விஷ்ணு, இவருக்கு என்ன பட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவனி சிம்மர் அப்படின்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாம் மகேந்திரவர்மனுக்கு எத்தனை பட்டங்கள் இருக்குது பாருங்க. சங்கீரண ஜதி, அப்புறம் மத்த விலாசன், குணபாரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன், இந்த மாதிரி 1 2 3 3 4 5 பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 5 பட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது முதலாம் மகேந்திரவர்மனுக்கு. சங்கீரண ஜதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன், இந்த மாதிரி பெயர்கள் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு என்ன பேர் இருக்குன்னு பாருங்க. மாமல்லன். இந்த மாமல்லபுரம் கோயிலை, குடைவரை கோயிலை வந்து கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அவர் தான் முதலாம் நரசிம்மவர்மன். அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இவருக்கு வேற ஒரு பேர் இருக்கு. வதாபி கொண்டான் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கு. ஏன்னா இந்த முதலாம் நரசிம்மவர்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வதாபியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி வதாபியை வந்து தீக்கிரையாக்கி 2ஆம் புலிகேசியை வந்து பார்த்தீங்கன்னா கொன்னவர் இந்த முதலாம் நரசிம்மவர்மன் தான். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வதாபி கொண்டான், கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதே மாதிரியே முதலாம் நரசிம்மவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா வதாபி கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கட்டடக்கலைக்கு பல்லவர்களின் பங்களிப்பு. இப்போ கட்டடக்கலை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகம் வருவாங்கன்னா பல்லவர்கள் தான் ஞாபகம் வருவாங்க. அப்படிப்பட்ட பல்லவர்களுடைய கட்டடக்கலை சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். பல்லவர் காலம் கட்டடக்கலை சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற காலமாகும். இதை நோட் பண்ணிக்கோங்க. கட்டடக்கலை சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற காலம் யாருடைய காலம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பல்லவர் காலம். மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றை கருங்கல்லில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோவில். அதாவது மகாபலிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் போயிருப்பீங்க. அந்த மகாபலிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை கருங்கல்லில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோவில் இருக்குது. அப்புறம் பல்லவர்களுடைய மற்ற கோவில்கள், வராகர் குகை, அப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ கட்டடக்கலையின் ஈடு இணையற்ற அழகிற்கு எடுத்துக்காட்டுகளாகும். இதெல்லாமே இது எல்லாம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அப்போது பல்லவர் காலம் எந்த நூற்றாண்டு அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டு. அப்புறம் 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது. அதாவது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் எப்பொழுது சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1984ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டது. அப்புறம் இங்கே கீழே பாருங்கள். பல்லவர் கட்டடக்கலையை கீழ்காணுமாறு வகைப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. என்னென்ன அந்த வகைகள் அப்படின்னா 3 வகை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாறை குடைவரை கோவில்கள், ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும், கட்டுமான கோவில்கள். இதெல்லாம் யார் யார் பண்ணாங்க அப்படின்னு பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா பாறை குடைவரை கோவில்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாறை குடைவரை கோவில்கள் அப்படின்னாவே இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகேந்திரவர்மன் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை மகேந்திரவர்மன் பாணின்னு சொல்கிறாங்க. பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணி அப்படின்னா மகேந்திரவர்மன் பாணி. இரண்டாவது, ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும், இது யாருடைய பாணி அப்படின்னா மாமல்லன் பாணி. மூன்றாவது, கட்டுமான கோவில்கள், இது யாருடைய பாணினா ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி. இந்த பாணி அப்படின்னு சொல்கிறது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, ஸ்டைலு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா பாறை குடைவரை கோவில்கள் தான் ஒரு ஸ்டைலு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி எது மாதிரியும் பண்ணலை. அப்புறம் மாமல்லன் பாணி, மாமல்லன் ஸ்டைல் அப்படின்னா என்னென்னா ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் தான் மாமல்லனுடைய ஸ்டைல். அவருக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பிடிக்கும். அவருடைய ஸ்டைலே அதுதான். அவர் அதான் விரும்பி பண்ணுவார் அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது கட்டுமான கோவில்கள், இது யாருடைய பாணி அப்படின்னா ராஜசிம்மன் ஸ்டைலு, அப்புறம் நந்திவர்மன் ஸ்டைலுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். எழுதும்போது நீங்கள் பாணின்னு எழுதுங்க. மகேந்திரவர்மன் பாணி, மாமல்லன் பாணி, நந்திவர்மன் பாணி, அப்புறம் ராஜசிம்மன் பாணி. நான் சும்மா உங்களுக்கு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் கட்டடக்கலையை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தலாம். பாறை குடைவரை கோவில்கள், ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும், கட்டுமான கோவில்கள், இந்த மாதிரி வகைப்படுத்தலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டடக்கலைக்கு பல்லவர்களுடைய பங்களிப்பு. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறாங்க. கட்டடக்கலைக்கு பல்லவர்களுடைய பங்களிப்பு இதுதான். மகேந்திரவர்மன் பாணி, அதாவது கட்டடக்கலையில் மகேந்திரவர்மனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மகேந்திரவர்மனுடைய பாணி என்ன அப்படின்னா பாறை குடைவரை கோவில்கள் தான் மகேந்திரவர்மனுடைய பாணி. இவருடைய அந்த கோவில்கள் எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்களுக்கு எந்தெந்த இடங்கள் வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி,
வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ள குகை கோவில்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். எதுக்கு அப்படின்னா மகேந்திரவர்மனுடைய கட்டடக்கலை சிறப்புக்கு இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு. இந்த படத்தில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, மண்டகப்பட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை. அந்த பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா குடஞ்சி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தில் நல்லா பார்க்கலாம். இந்த 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய தூண்கள்லாம் உங்களால் பார்க்க முடியும். இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள்லாம் இருக்குது. இது எல்லாமே ஒரே பாறையில் செதுக்கப்பட்டது. கொஞ்சம் தப்பானாலும் அது வரைக்கும் செதுக்கின வேலையே வீணு. அவ்வளோ பெரிய பாறையில் இதை வந்து பார்த்தீங்கன்னா செதுக்குனாங்க இல்லைங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அண்டன்லாம் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கலுக்க வச்சு நம்ம வந்து ஒரு செவுரு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். சரி, அது வந்து சரியா வரல அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சுட்டு கட்டலாம். இல்ல ஏதாவது ஆல்டர் கூட பண்ணிக்கலாம். ஆனா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆல்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. தப்பா ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா, எந்த ஒரு ஆல்டருமே பண்ண முடியாது. ரொம்பவும் நுணுக்கமா கால்குலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணினால் மட்டுமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் பாணி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடைவரை கோவில்கள் இருக்கு பார்த்தியா? குடைவரை வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெருசா ஒரு பாறைய வந்து பார்த்தீங்கன்னா, பேத்து எடுத்துக்கிட்டு வந்து ஒருத்தர் நிலம் வாங்கியிருக்காரு. அந்த நிலத்தில வச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிறவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, செதுக்கி அத ஒரு வீடா கட்டணும் அப்படின்னா, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எல்லாமே வீணா போயிரும் இல்லைங்களா? அதான் அவ்வளவு கால்குலேட்டடா அந்த கலைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இத அ சிற்பத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டா வடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால இதில தெரிஞ்சுக்க முடியுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மகேந்திரவர்மன் பாணி. இத நம்ம ஜஸ்ட் படிச்சுட்டோம். இத நெனச்சு பாருங்க. ஒரு பாறையில இது மாரி உளிய வச்சு கொத்தி கொத்தி கொடைஞ்சு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வடிவமைக்கணும் அப்படிங்கிறது மிக ஒரு கடினமான செயல் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மகேந்திரவர்மன் பாணி. என்னன்னா, பாறை, குடைவரை கோவில்கள். மாமல்லன் பாணி. மாமல்லன் பாணின்னு எத சொல்றாங்கன்னா, மாமல்லனுடைய கட்டடக்கலை பாணிய தான் மாமல்லன் பாணி அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒற்றைக்கல் ரதங்களும், சிற்ப மண்டபங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க. ஒரே ஒரு கல்ல வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரதத்த வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கிறது. அப்புறம் அந்த ஒற்றைக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிற்ப மண்டபங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மாமல்லன் பாணி. ஒரே கல்ல வச்சு ஒரு உருவச்சிலைய வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வர்றது. சரி, இவருடைய ஸ்டைல் என்னென்ன அந்த ஸ்டைல் அப்படின்னு பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சபாண்டவர் ரதங்கள் என பிரபலமாக அழைக்கப்படும் 5 ரதங்கள் 5 வகையான கோவில் கட்டடக்கலை பாணியை உணர்த்துகின்றன. இங்க படத்துல வந்து பாருங்க, கீழ பஞ்சபாண்டவர்கள் ரதங்கள் அப்படின்னு ஒரு 5 ரதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. இத தான் பஞ்சபாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரபலமாக அழைக்கப்படும் 5 ரதங்கள் 5 வகையான கோவில் கட்டடக்கலை பாணிய வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்துது. ஒரு சில கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்கும் பாருங்க. கோபுரம் வந்து எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சில கோவில்கள் வந்து ஒரு மாரி இருக்கும். இந்த கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 வகையான கட்டடக்கலை கோவில்கள். அந்த கோபுரத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அத பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோபுரம் அப்படின்னா, இங்க வலது பக்கத்துல இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2வதா இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரியான கோபுரங்கள், கூம்பு வடிவிலான கோபுரங்கள வந்து பார்த்திருப்போம். அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரியான சில கோவில்கள் வந்து பார்த்திருக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 5 வகையான கோவில் கட்டடக்கலை பாணிய தான் வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்துது. ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனி கல்லிலிருந்து பார்த்தீங்கன்னா செதுக்கப்பட்டிருக்கன. இங்க மக்கள்லாம் நின்னுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? நின்னுகிட்டு இருக்காங்க பாருங்க. அது எவ்வளோ உயரமா இருக்கு. அங்க போய் நம்ம நின்னு பார்த்தோம் அப்படின்னா தான் அதனுடைய அளவு தெரியும். அதனால தான் மக்கள் இருக்கிற அந்த ஒரு படத்த வந்து நமக்கு இங்க எடுத்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கல்லுல வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க. இன்கேஸ் ஒரு வேளை அந்த கல்லுல செதுக்கும்போது ஏதாவது தப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்லே வீணான மாதிரி தான். தூக்கி போட்டுட்டு வேற கல்ல கொண்டு வந்து அங்க நிறுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் செதுக்கியிருக்கணும். அப்படி இருக்கும்போது, அந்த ஒரே கல்லுல சரியா நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க இல்லைங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மாமல்லன் பாணி. அப்புறம் மகிஷாசுரமர்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மாமல்லன் கட்டியுள்ள பிரபலமான மண்டபங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபங்கள். மகிஷாசுரமர்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபங்கள். அப்புறமா மாமல்லனுடைய கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளவற்றில் மிகவும் முக்கியமானது எது அப்படின்னா, மகாபலிபுரத்தில இருக்கிற திறந்தவெளி கலையரங்கம் தான்னு சொல்றாங்க. இத நோட் பண்ணிக்கோங்க. மாமல்லனுடைய கட்டடக்கலை பாணியில அமைந்துள்ளவற்றில
ரொம்பவும் முக்கியமானது எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, மகாபலிபுரத்தில் உள்ள திறந்தவெளி கலையரங்கம் அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் பெரும் பாறையொன்றில் சுவற்றில் பேன் பாக்கும் குரங்கு, பெரிய வடிவிலான யானைகள், தவமிருக்கும் பூனை இந்த மாதிரியான நுண்ணிய சிற்பங்கள் ரொம்பவும் அழகா செதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா சிவபெருமானுடைய தலையிலிருந்து அருவியென கொட்டும் கங்கை நதி, அர்ஜுனன் தபசு ஆகியவை இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்கது. பெருந்தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் ரொம்பவும் பெரியது. இங்கே இருக்கிற மாமல்லன் செதுக்கின அந்த சிற்ப வேலைப்பாடுகள்லேயே பெருந்தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு தான் உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா பெரியது. இந்த படத்தில் பாருங்கள், அர்ஜுனன் தபசு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கப்பட்டது. அர்ஜுனன் தபசு அப்படிங்கிறது எல்லாமே மாமல்லனுடைய சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஒற்றை கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரதங்கள் செதுக்கிறது, அந்த சிற்ப மண்டபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது, இது எல்லாமே ஒரே கல்லை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது. நிறைய கல்லை வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி ஒட்டினதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் ஒரே கல்லையே செதுக்கினது. ஒன்ஸு அந்த சிற்பியை வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது முடிஞ்சு அவ்வளோதான். அந்த கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. அந்த கல்லுக்கான அந்த வேலைப்பாடு முடிஞ்ச மாதிரி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லன் பாணி. இதை வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லன் ஸ்டைல் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். ராஜசிம்மன் பாணி. ராஜசிம்மன் பாணி அப்படின்னா, ராஜசிம்மன் எப்படி கோவில்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுனாரு அப்படிங்கிறதா ராஜசிம்மன் பாணி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில்களை கட்டியிருக்காரு ராஜசிம்மன். சரி எப்படி அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ராஜசிம்மன் எனவும் அறியப்பட்ட 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாமல்லன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். அப்புறம் மகேந்திரவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாறை குடைவரை கோவில் கட்டியிருக்காரு மகேந்திரவர்மன். அப்புறம் ஒற்றைக்கல் ரதங்கள் ஒரே ஒரு கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகளை வந்து கொண்ட அந்த ஒரு சிற்ப கலைகளை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இது மாமல்லன் பாணி அப்படின்னு சொல்கிறோம். இது ராஜசிம்மன் பாணி. 2ஆம் நரசிம்மவர்மன் உடைய பாணி. என்ன பாணி அப்படின்னா கட்டுமான கோவில்கள் தான் இவருடைய பாணி. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், காஞ்சி கைலாசநாதர் கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இதை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதை நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தோணுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிற்ப வேலைப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்திலே நம்ம பார்க்க முடியும். இப்போ நேரில் போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா 2 பசங்க வந்து அந்த மண்டபத்தோடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி பார்க்குறாங்க பாருங்க. எவ்வளவு குட்டியாக இருக்காங்க பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து அப்போவே கற்களால் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க. எப்படின்னு பாருங்க. பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். காஞ்சிபுரத்தில் உள்ள இந்த கைலாசநாதர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில் கலைப்பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கோவில்கள் மிருதுவான மணற்கற்களால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில்கள்லாம் 7ஆம் நூற்றாண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. அந்த மிருதுவான மணற்கற்களால் கட்டப்பட்ட கோவில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிலைச்சு நிற்குது அப்படிங்கிறது இதோடைய மிகப்பெரிய சிறப்பு. கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த கோவில் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கைலாசநாதர் கோவில். கைலாசநாதர் கோவில் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு எழுதணும். இது காஞ்சி கைலாசநாதர் கோவில். இந்த கோவிலுக்கு வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த சிற்பங்களை வந்து பார்க்கறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் பாணி. நந்திவர்மன் பாணி. நந்திவர்மன் பாணி அப்படின்னா கட்டடக்கலைக்கு நந்திவர்மன் செய்த அந்த சிறப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா நந்திவர்மன் பாணி அப்படின்னு சொல்கிறோம். பாணி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இவருனா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலை கட்டியிருப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் பாணினா பாறை குடைவரை கோயில்கள் தான் மகேந்திரவர்மனுடைய பாணி. அப்புறம் மாமல்லன் பாணி அப்படின்னு என்ன, ஒற்றைக்கல் ரதம் சிற்ப மண்டபங்கள் தான் மாமல்லன் பாணி. ராஜசிம்மன் பாணி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில். அதே மாதிரி நந்திவர்மனுடைய பாணியை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில்கள் தான். இந்த நந்திவர்மன் பாணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ கோவில் கட்டடக்கலையுடைய இறுதி கட்டம். இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. பல்லவ கோவில் கட்டடக்கலையோட இறுதி கட்டம் நந்திவர்மனுடைய பாணி. பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இந்த கட்டுமான கோவில்கள் இருக்கு இல்லையா, அது வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கு தான் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இங்கே பாருங்கள், காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில். இதில் இந்த தூணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூண் வந்து செஞ்சுருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பத்தை செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள்.
ரொம்பவும் நேர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கல்ல எடுத்துக்கிட்டு, அந்த கல்லுல ஒரு சிற்பத்த செதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மாத்தி செதுக்கிட்டாலும், அந்த கல்லே வந்து பார்த்தீங்கன்னா வீணா போயிடும். இங்க இத்தன சிற்பத்த வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த சிற்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பல்லவர்களுடைய சிற்ப கலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருந்திருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நேர்த்தியா அவங்களுடைய வேலைகள நீட்டா செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பாறை, குடைவரை கோவில்கள். ஒரு பாறைய எடுத்துக்கிட்டு, அந்த பாறைய குடைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, அதில கோவில கட்டுறது ரொம்பவும் கடினம். இப்போ நம்ம உளி எடுத்துக்கிட்டு செதுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உரல் செதுக்குறது, அப்புறம் அம்மி செதுக்குறது, இவங்கலாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கலாம் எந்த அளவுக்கு நேர்த்தியா செதுக்குறாங்களோ, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிற்பி மாரி தான். என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உரலு, இந்த மாரி அம்மி இதெல்லாம் செதுக்குறாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப இருக்க சிற்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒற்றை கல்ல எடுத்துக்கிட்டு, அந்த குடைவரை கோயில் அத குடைஞ்சு ஒரு கோயில் கட்டுறாங்க பார்த்தீங்களா? மிகப்பெரிய சிறப்பு அது. அப்புறம் அந்த ஒற்றைக்கல் ரதங்களும், சிற்ப மண்டபங்களும், அந்த ஒத்த கல்ல எடுத்துக்கிட்டு இந்த ரதம் செதுக்குறது, அந்த பஞ்சபாண்டவர் ரதம் செதுக்குறது, அப்புறம் சிற்ப மண்டபங்கள் செதுக்குறது, அந்த கல்லுல வந்து பார்த்தீங்கன்னா, மண்டபம் செதுக்குறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண விஷயமே கிடையாது. அப்புறம் கட்டுமான கோவில்கள், அந்த கற்கள எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கற்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில கட்டுறது, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் கடினமானது. காசி கைலாசநாதர் கோவில் கட்டுமான கோவில் தான். காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்கு இல்லைங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுமான கோவில்கள் தான். இந்த நந்திவர்மன் பாணி வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவ கோவில் கட்டடக்கலையுடைய இறுதி கட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நந்திவர்மன் பாணி. பல்லவ அரசர்களின் சமூகமும் பண்பாடும். பல்லவ அரசர்கள் பௌத்த சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் ஆதரித்தனர். இந்த நோட் பண்ணிக்கோங்க. பல்லவ அரசர்கள் எந்தெந்த சமயத்தை ஆதரித்தனர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, பௌத்த சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் வந்து பல்லவ அரசர்கள் ஆதரிச்சாங்க. அப்புறம் மேலும் பல்லவ அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இசை, ஓவியம், இலக்கியம் ஆகியவற்றின் புறவலர்களாய் திகழ்ந்தனர். இசை, ஓவியம், இலக்கியம் இதோடைய புறவலர்களாக திகழ்ந்திருக்காங்க பல்லவ அரசர்கள். இந்த புறவலர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது இந்த இசை, ஓவியம், இலக்கியம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலைஞர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்து திறமையை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, பொருளுதவி வேணும். அதற்கான பொருளுதவி செய்தவங்க தான் பல்லவ அரசர்கள். அவங்கள தான் புறவலர்கள். அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள், அவங்களுக்கு பொருளுதவி செய்தவர்கள், அவர்களுக்கு பரிசு கொடுத்தவர்கள், இந்த மாதிரியான பொருள்களில் வரும் இந்த புறவலர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அவர்கள் பல்லவ அரசர்கள் இசை, ஓவியம், இலக்கியம் ஆகியவற்றின் புறவலர்களாக வந்து பார்த்தீங்கன்னா திகழ்ந்திருக்காங்க. எப்படின்னு பாருங்க. பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் புதிய வடிவிலான சைவம், வைணவம் ஆகியவற்றை போதிச்சிருக்காங்க. எதாவது பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக வச்சு யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வடிவிலான சைவம், வைணவம் இதெல்லாத்தையும் போதிச்சாங்க அப்படின்னா ஆழ்வார்களும் நாயன்மார்களும். இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சில பல்லவ அரசர்கள், ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் சில பல்லவ அரசர்கள் ஆதரிச்சிருக்காங்க. இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானவங்க அப்பரும் மாணிக்க வாசகரும் சைவ அடியார்களாகவும், நம்மாழ்வாரும் ஆண்டாளும் வைணவ அடியார்களாகவும் விளங்கினர். இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்களில் ரொம்பவும் முக்கியமானவங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அப்படின்னு சொன்ன உடனே தெரியக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த அப்பரும் மாணிக்க வாசகரும் சைவ அடியார்களில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாரும் ஆண்டாளும் வந்து பார்த்தீங்கன்னா வைணவ அடியார்களில் நமக்கு தெரியக்கூடியவங்க. யார் யார்? அப்பரும் மாணிக்க வாசகரும் சைவ அடியார்களாகவும், நம்மாழ்வாரும் ஆண்டாளும் வந்து பார்த்தீங்கன்னா வைணவ அடியார்களாகவும் விளங்கினாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. பக்தி மார்க்கத்தை போதிப்பதை நோக்கமாக கொண்ட இந்த இயக்கம் சமஸ்கிருதத்தை விடவும் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியது. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போது பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் சமஸ்கிருதத்தை விட தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அதிகமாக வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதிலிருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த பக்தி மார்க்கத்தை போதிப்பதை நோக்கமாக கொண்ட இந்த இயக்கம் சமஸ்கிருதத்தை விடவும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நல்லாவே தெரியும். நமக்கு தெரிந்த மொழியில் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் சிந்திக்க முடியும். நமக்கு தெரியாத மொழியில் உன்னை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தெளிவாக தான் அவங்க போதிச்சாலும் சரி நமக்கு புரிய போகிறது கிடையாது. அதனால் இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தை போதிப்பதை சமஸ்கிருதத்தை விட தமிழுக்கு வந்து முன்னுரிமை வழங்கியிருக்காங்க. சமய கூட்டங்களில் பங்கேற்க பெண்கள் ஊக்குவிக்கப்பட்டிருக்காங்க பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில். தமிழ் பக்தி வழிபாடு பௌத்த சமண சமயங்களுடன் போட்டி போட்டது. தமிழ் பக்தி வழிபாடு எதோட போட்டி போட்டதுன்னா இந்த பௌத்த சமண சமயங்களோட போட்டி போட்டிருக்கு. இதன் விளைவாக என்ன போயிடுச்சு அப்படின்னா பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இருந்து படிப்படியாக வீழ்ச்சியுற்றன. அதாவது பக்தி இந்த
பக்தி மார்க்கத்தை வந்து போதிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த போதிக்கிறவங்க யாருங்க அப்படின்னா சைவ அடியார்களும் இந்த வைணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா போதிக்கிறாங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாட்டில் இந்த சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றா சேர்ந்து இந்து அப்படின்ற ஒரு மதமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பௌத்தமும் சமணமும் இருந்தது. இப்போது இந்த தமிழ் பக்தி வழிபாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வைணவமும் சைவமும் சரிங்களா, இதுதான் தமிழ் பக்தி வழிபாடுன்னு சொல்கிறோம். இந்த தமிழ் பக்தி வழிபாடு பௌத்த சமண சமயங்களோட வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டுச்சு. தமிழ் கூட வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டிருக்கு. அப்படி போட்டி போடும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பௌத்தமும் சமணமும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இருந்து படிப்படியாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌத்தம் சமயம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ரேராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கங்கே மேபி ஒரு சிலர் இருப்பாங்க, ரொம்பவும் ரேர், கிடையவே கிடையாது இல்லைங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கூட இந்த பௌத்தமும் சமணமும் போட்டி போட்டதுனால வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ அரசர்களுடைய சமூகமும் பண்பாடும். பல்லவர் காலத்தில் கல்வியும் இலக்கியமும். காஞ்சியில் இருந்த கடிகை, கடிகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா மடாலயம் அல்லது கல்வி மையம் அப்படின்னு அர்த்தம். கடிகை அப்படின்னா மடாலயம் அல்லது கல்வி மையம் அப்படின்னு அர்த்தம். காஞ்சியில் இருந்த கடிகை பல்லவர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது. பல்லவர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி புகழ்பெற்று விளங்கியது. அது இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தன்பால் ஈர்த்தது. இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்வி மையம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டில் இருந்து கூட இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி வெளிநாடுகளில் இருந்து கூட காஞ்சியில் இருந்த கடிகை மடாலயம் கல்வி மையம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து கூட மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈர்த்தது. அப்புறம் நியாய பாஷ்யா அப்படின்ற நூலை எழுதிய வஸ்தியாயர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தார். இதை நோட் பண்ணிக்கோங்க. நியாய பாஷ்யா அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வஸ்தியாயர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலை எழுதியிருக்கிறாரு. வஸ்தியாயர் எழுதிய நூல் எதுன்னு கேள்வி கேட்கலாம். கேட்டாங்கன்னா நியாய பாஷ்யா அப்படின்னு சொல்லணும். வஸ்தியாயர் எங்கு ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தார். இந்த ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இத்தனை கேள்விகள் வரும். அதனால் அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்பவும் முக்கியமானது. தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தக்ஷிண சித்திரம் முதலாம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு எது அப்படின்னா தக்ஷிண சித்திரம் அப்படிங்கிறது. இது யாருடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. அதாவது தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடியது கிடையாது, அங்கங்கே இருக்கக்கூடியது. அதாவது தென்னிந்திய ஓவியங்கள்னு சொல்லியாச்சு. சவுத் இந்தியாவில் இருக்கிற அந்த ஓவியங்கள்லாம் அங்கங்கே இருக்கும். சவுத் இந்தியானா எதை எடுத்துக்கலாம் நம்ம? இப்போ இருக்கிற கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, இதெல்லாம் இந்த 5 மாநிலங்களையும் எடுத்துக்கலாம் இல்லையா. இந்த 5 மாநிலங்கள்லையும் இருந்த அந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் ஒரே ஒரு புக்கா, ஒரே ஒரு ஏடா வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்திருக்காங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் தொகுத்திருக்காங்க. என்ன பேரில் அப்படின்னா தக்ஷிண சித்திரம் அப்படின்ற பேரில் தொகுத்திருக்காங்க. இது ஆக்சுவலாக என்னன்னா தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு. இதுக்கு பேர் தக்ஷிண சித்திரம். இது எப்போ தொகுக்கப்பட்டது அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. தொகுப்பித்தவர்னா யாரு அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த தொகுத்தவர்னா யாருன்னு தெரியலனா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தொகுப்பித்தவர் வேறுபாடு அப்படின்னு போட்டு நான் கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் முதலாம் நரசிம்மவர்மனின் அவையை அலங்கரித்தார். மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் யாருடைய அவையை அலங்கரித்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மனுடைய அவையை வந்து பார்த்தீங்கன்னா அலங்கரித்தார். நரமிம்மவர்மன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நரமிம்மவர்மன் இல்லை, நரசிம்மவர்மன். இதை இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, அதை மாற்றிக்கலாம். மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் யாருடைய அவையை அலங்கரித்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மனுடைய அவையை அலங்கரித்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தசகுமார சரிதம் அப்படின்ற நூலையும் எழுதியிருக்காரு. மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் எந்த நூலை எழுதினார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தசகுமார சரிதம் அப்படின்ற நூலை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. இவர் யாருடைய அவையை அலங்கரித்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மனுடைய அவையை அலங்கரித்தார். நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மற்றொரு சமஸ்கிருத அறிஞரான பாரவி சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்தார். அதாவது மற்றொரு சமஸ்கிருத அறிஞர், இவர் ஒரு சமஸ்கிருத அறிஞர் தான். இவர் பேர் பாரவி. இவர் யாருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்னா சிம்ம விஷ்ணுவோடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார். இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கிரார்தார் ஜூனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வடித்தார். கிரார்தார்
ஜூனியம் அப்படின்ற வடமொழி காப்பியத்தை வெடித்தவர் யாருன்னா பாரவி அப்படிங்கிறவர். இவர் சிம்ம விஷ்ணுவோடைய காலத்தில் வாழ்ந்திருக்காரு. அப்புறம் தமிழ் இலக்கியமும் வளர்ச்சி பெற்றிருந்தது. அந்த காலத்தில் நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தமும் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்களாகும். பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் எது எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தமும் தான் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள். இப்போது நாயன்மார்களால் இயற்றப்பட்டது எது அப்படின்னா தேவாரம். அப்போது 4000 திவ்ய பிரபந்தம் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா ஆழ்வார்களால். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா அப்படின்ற பேரில் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. அதாவது பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போது 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் பெருந்தேவனார் அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மகாபாரதத்தை தமிழில் பாரத வெண்பா அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்காரு. பாரத வெண்பா என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பெருந்தேவனார். எப்படி பண்ணார் அப்படின்னா மகாபாரதத்தை தமிழில் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்து அந்த ஒரு புக்கை வெளியிட்டிருக்காரு, பாரத வெண்பா அப்படின்னு. இவர் யாரால் ஆதரிக்கப்பட்டார் அப்படின்னா 2ஆம் நந்திவர்மனால் பார்த்தீங்கன்னா ஆதரிக்கப்பட்டிருக்காரு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பல்லவ அரசர்களுடைய கல்வியும் இலக்கியமும். பல்லவர் கால கலை. பல்லவ அரசர்கள் கவின் கலைகளையும் ஆதரித்தனர். என்ன இந்த கவின் கலைகள் அப்படின்னா கற்புலக் கலைகள், அரங்காடல் கலைகள், நிகழ்கலைகள், எழுத்துக்கலைகள். கற்புலக் கலைகள் அப்படின்னா எதுனா ஓவியம், சிற்பம், ஒளிப்படம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கற்புலக் கலைகள். அதிலே சொல்கிறாங்க பாருங்கள், கற்புலக் கலைகள். ஓவியம், சிற்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்களை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இப்போ ஓவியம் வரையுதுன்னா ஒரு கல்லில் பார்த்தீங்கன்னா ஓவியம் மாதிரி செதுக்கிறது இல்லை வரைகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பத்தை பார்த்தீங்கன்னா கல்லில் செதுக்குவாங்க. அதான் கற்புல கலைகள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது அரங்காடல் கலைகள் அப்படின்னு நிகழ்கலைகள். அரங்கம்னா என்ன? ஸ்டேஜ் போட்டு நம்ம என்னென்ன கலைகளை பார்த்தீங்கன்னா அரங்கேற்றுவோம். இசை, நடனம், நாடகம், சொற்பொழிவு, தற்காப்பு கலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் போட்டு அரங்கேற்றுவாங்க இல்லைங்களா, அதுதான் அரங்காடல் கலைகள். அடுத்தது எழுத்துக்கலைகள் அப்படின்னு என்ன? கதை, கவிதை, கட்டுரை, நாடகவியல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எழுத்துக்கலைகள். இதெல்லாத்தையும் சேர்த்து தான் கவின் கலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பல்லவ அரசர்கள் பார்த்தீங்கன்னா கவின் கலைகளை பார்த்தீங்கன்னா ஆதரிச்சிருக்காங்க. எல்லா கலைகளையும் ஆதரிச்சிருக்காங்க பல்லவ அரசர்கள். அப்புறம் குடுமியான் மலை, திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டுகள் இசையில் பல்லவர் கொண்டிருந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துது. அப்போ பல்லவர்கள் இசை மேல கொண்டிருந்த ஆர்வத்தை எது வெளிப்படுத்துது அப்படின்னா குடுமியான் மலை, திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணப்படுற இசை குறித்த கல்வெட்டுகள் இசையில் பல்லவர் கொண்டிருந்த ஆர்வத்தை இதில் வெளிப்படுத்துது. அப்புறம் புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ராச்சாரியார் 1ஆம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்தவர். புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னா 1ஆம் மகேந்திரவர்மன். ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1ஆம் மகேந்திரவர்மன். ருத்ராச்சாரியார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற இசை கலைஞர். இதான் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த காலப்பகுதியை சார்ந்த பல சிற்பங்கள் நடனமாடும் வகையில் பார்த்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதாவது ஒரு சிற்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நின்றுட்டு இருக்கிற மாதிரியோ, சாமி கும்பிட்டு இருக்க மாதிரியோ, யோகா பண்ணிட்டு இருக்க மாதிரியோ இதை மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். அப்புறம் இந்த காலப்பகுதியை பல்லவர்கள் காலப்பகுதியை சார்ந்த பல சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா நடனமாடுற வகையில் பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பல்லவர் கால கலைகள். சாளுக்கியர் தென்னிந்தியாவுடைய மத்தியிலும் மேற்கிலும் மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும் பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க. சாளுக்கியர் எந்தெந்த பகுதி ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னா தென்னிந்தியாவுடைய மத்தியிலையும் மேற்குலையும் மராத்திய நாடு, அதாவது சத்ரபதி சிவாஜி இருக்கார் இல்லைங்களா, அவர் ஆட்சி செஞ்சார்ல அந்த பகுதியை தான் மராத்திய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும் பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க இந்த சாளுக்கியர்கள். இந்த சாளுக்கியர்களுடைய தலைநகரம் எது அப்படின்னா வாதாபி, அதாவது பதாமி அப்படின்னு சொல்லுவாங்க. வாதாபி சாளுக்கியர்களுடைய தலைநகரம் வாதாபி, அதாவது பதாமின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சாளுக்கியர்களில் பார்த்தீங்கன்னா 3 வெவ்வேறு அரச மரபுகள் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா நெருங்கிய தொடர்புடைய சுதந்திரமான அரசமைப்புகள். சரி, என்னென்ன அந்த 3 அரசமைப்புகள் அப்படின்னா வாதாபி சாளுக்கியர்கள், அப்புறம் 2வது வெங்கி சாளுக்கியர்கள், இவங்களை கேளை சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது கல்யாணி சாளுக்கியர்கள், இவங்களை மேலை சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வாதாபி சாளுக்கியர்,
அப்போது சாளுக்கியர்களுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா பதாமி அப்படிங்கிறது. அடுத்தது கீழை சாளுக்கியர், மேலை சாளுக்கியர். இந்த கீழை சாளுக்கியரை வெங்கி சாளுக்கியரனும் மேலை சாளுக்கியரை கல்யாணி சாளுக்கியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மேலும் சாளுக்கியர்கள் எந்தெந்த பகுதிகளை ஆட்சி செஞ்சாங்க, அதாவது இவங்களுக்குன்னு தனி பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்க. தென்னிந்தியாவுடைய மத்தியிலையும் மேற்குலையும் மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும் பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்புறம் வேறு எந்தெந்த நாடு இவங்களுடைய எல்லை பரப்புகளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, அதாவது வேறு நாடுனா அந்த நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசர் ஆட்சி செய்வார், அவர் இவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இல்லைங்களா, அந்த அரசர் சொல்கிறாங்க. வடக்கில் ஹர்ஷருடைய பேரரசும், தெற்கில் பல்லவ நாடும், கிழக்கே கலிங்கமும். கலிங்கம்னா அந்த ஒரிசா பகுதி இருக்கு இல்லையா, அதை தான் கலிங்கம்னு சொல்கிறாங்க. கிழக்கே கலிங்கமும் சாளுக்கியர்களோட எல்லைகளாக இருந்துச்சு. இப்போ வடக்கு பகுதியில் யார்? ஹர்ஷ பேரரசு. தெற்கில் பல்லவ நாடுனா பல்லவர்கள் ஆட்சி செஞ்சாங்க இல்லைங்களா, அந்த இடத்த சொல்கிறாங்க பல்லவ நாடுன்னு. கிழக்கு பகுதியில் கலிங்கம். கலிங்கம்னா ஒரிசா வந்து நமக்கு ஞாபகம் வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்களுடைய எல்லைகளாக இருந்துச்சு. இதெல்லாம் தான் சாளுக்கியர்களுடைய எல்லை பரப்புகள். சாளுக்கியர்கள் பற்றிய சான்றுகள் என்னென்ன சான்றுகள் இருக்குன்னா, சாளுக்கியர்கள் பற்றி கல்வெட்டு சான்றுகள், அயலவர் குறிப்புகள். முதல்ல நம்ம கல்வெட்டு சான்றுகள் பற்றி பார்க்கலாம். மங்களேசனின் வாதாபி குகை கல்வெட்டு, அப்புறம் காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு. அப்புறம் பட்டடக்கல் விருபாக்ஷா கோவில் கல்வெட்டு, இரண்டாம் புலிகேசியுடைய ஐகோல் கல்வெட்டு. மொத்தம் எத்தனை கல்வெட்டுன்னு பாருங்கள். முதல்ல மங்களேசனின் வாதாபி குகை கல்வெட்டு ஒன்று, காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு ஒன்று, பட்டடக்கல் விருபாக்ஷா கோவில் கல்வெட்டு, அப்புறம் இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. மொத்தம் 4 கல்வெட்டுகள் மூலமாக நம்ம சாளுக்கியர்கள் பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. சான்றுகள் அப்படின்னு அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்களை பற்றி, இலக்கியத்தில் இருந்து அந்த அரசர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் வெளிநாட்டு பயணி இருக்கார் இல்லையா, யுவாங் சுவாங், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா நாட்டை முழுக்க வந்து சுற்றி வந்து நம்மளுடைய அரசர்கள் பற்றியும் நம்மளுடைய நாட்டுடைய வளங்கள் பற்றி எல்லாத்த பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் குறிப்பை எழுதிக்கிட்டு போய் ஒரு புக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. அது உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மேலே குதின்னு குதிச்சிட்டாங்க ஒரு 300 வருஷத்துக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அயலவர் குறிப்புகளில் யாருடைய குறிப்புகள் மூலமாக நம்ம சாளுக்கியர்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, சீன பயணி யுவாங் சுவாங்கோடைய குறிப்புகள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இதுதான் பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள் பற்றிய சான்றுகள். வாதாபி சாளுக்கியர். முதலாம் புலிகேசி பீஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்காரு. முதலாம் புலிகேசி பீஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல்ல ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாளுக்கியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரரசு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவர் குறுநில மன்னராக இருக்கார் அப்படின்னா இவர் போர் தொடுத்து நிறைய பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்ற போகிறாரு. சரி வாங்க, என்னென்ன பகுதிகளை இந்த புலிகேசி வந்து கைப்பற்றியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். கிபி புது ஆண்டுக்கு பிறகு 543 வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பினார். யார்? இந்த முதலாம் புலிகேசி அப்படிங்கிறவர். முதலாம் புலிகேசி வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி எப்பொழுது கைப்பற்றினார் அப்படின்னா கிபி புதாண்டுக்கு பிறகு 543 வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருக்காரு. சரி, இது இப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஐகோல் கல்வெட்டு. இந்த ஐகோல் கல்வெட்டு ஐகோலில் உள்ள மேகுதி கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஐகோல் கல்வெட்டு எங்கே உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா மேகுதி கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா பாகல்கோட் மாவட்டம் கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகாவில் பாகல்கோட் அப்படின்ற மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்தில் தான் இந்த மேகுதி கோவில் இருக்குது. இந்த கோவிலில் தான் இந்த ஐகோல் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி, இந்த ஐகோல் கல்வெட்டு யாருடைய ஆட்சி காலத்தை சார்ந்தது அப்படின்னா இது சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியின் அவைக்கள புலவரான ரவி கீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. அப்போது இந்த கல்வெட்டு யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து பொறிக்கப்பட்டது அப்படின்னா இரண்டாம் புலிகேசியுடைய ஆட்சி காலத்தில். இதை பொறித்தவர் யார் அப்படின்னா இரண்டாம் புலிகேசியுடைய அவைக்கள புலவரான ரவிகீர்த்தி அப்படிங்கிறவரால் சமஸ்கிருத மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு. சரி, அப்படி இந்த கல்வெட்டில் என்னதான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த கல்வெட்டில் ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகின்றது. அதாவது இரண்டாம் புலிகேசியுடைய காலத்தில் தான் இந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஹர்ஷவர்தனர் வந்து இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டது தான் இந்த ஐகோல் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுது. ஐகோல் கல்வெட்டு எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுது. இங்கே கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதில் தான் இந்த ஐகோல் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு. இதுதான் ஐகோல் கல்வெட்டு பற்றிய தகவல்கள். சரி, இப்போ நம்ம விட்டதிலிருந்து பார்க்கலாம்.
கிபி புதாண்டுக்கு பிறகு 543 வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவரை எழுப்பியிருக்காரு இந்த முதலாம் புலிகேசி அப்படிங்கிறவர். ரொம்பவும் சீக்கிரமாகவே இந்த முதலாம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகளை வந்து கைப்பற்றியிருக்காரு அப்படின்னா, விரைவில் கிருஷ்ணா, துங்கபத்ரா ஆகிய நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியையும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியையும் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருக்காரு. எந்தெந்த பகுதி அப்படின்னா, கிருஷ்ணா, துங்கபத்ரா இந்த நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியையும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாரு. அப்புறம் இவருடைய மகனான முதலாம் கீர்த்திவர்மன், இந்த முதலாம் கீர்த்திவர்மனுடைய ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி புதாண்டுக்கு பிறகு 566 597 வரைக்கும் இந்த முதலாம் கீர்த்திவர்மனுடைய ஆட்சி காலம். முதலாம் புலிகேசியுடைய மகன் முதலாம் கீர்த்திவர்மன் கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் புலிகேசி நிறைய பகுதிகள் வந்து கைப்பற்றிட்டாரு. அவருடைய மகனான முதலாம் கீர்த்திவர்மன் கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா இரண்டாம் புலிகேசியுடைய ஆட்சி காலம் கிபி புதாண்டுக்கு பிறகு 610 642 வரைக்கும். இரண்டாம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வம்சத்தின் சாளுக்கிய வம்சத்துடைய மிகவும் வலிமை பெற்ற அரசராக இருந்திருக்காரு. அதாவது வாதாபி சாளுக்கிய அரச வம்சம் இருக்கு இல்லையா, அந்த வம்சத்துடைய வலிமை பெற்ற அரசர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இரண்டாம் புலிகேசியுடைய ஆட்சி காலம் என்ன அப்படின்னா 610 கிபி புதாண்டுக்கு பிறகு 610 642 வரைக்கும். அப்புறம் பாரசீக ஈரான், இந்த ஈரான் பகுதின்னு சொல்லுவோம், ஈராக்குன்னு சொல்லுவீங்களா, அந்த ஈரான் பகுதியை தான் பாரசீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரசீக அரசர் இரண்டாம் குஷ்ரு இரண்டாம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழு ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சிருக்காரு. அதாவது இருக்கிறதுலேயே ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை மிக்க அரசர் இல்லையா வாதாபி சாளுக்கியர்களில், அப்படி வலிமை பெற்ற அரசருக்கு ஒரு தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாரு. எதுக்கு? சண்டை போடுறதுக்காக கிடையவே கிடையாது. நம்ம 2 பேரும் தொழில் ரீதியாக ஏதாவது சமரசம் பண்ணிக்கலாம், நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாடுகளை கைப்பற்றுறதுல ஒரு சமரசம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான ஒரு சமரசத்துக்காக ஒரு ஒப்பந்தத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூதுக்குழு வந்து அனுப்புவாங்க. பாரசீக அரசர் இரண்டாம் குஷ்ரு இரண்டாம் புலிகேசியின் அவைக்கு ஒரு தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சிருக்காரு. குஜராத், மாளவம் ஆகியவற்றின் சில பகுதிகளை கைப்பற்றுவதிலும் புலிகேசி வெற்றி அடைஞ்சிருக்காரு. அப்புறம் இவர் வடஇந்திய அரசர் ஹர்ஷருக்கு அடிபணிய மறுத்தார். சாளுக்கியர்கள்லேயே ரொம்பவும் வலிமை மிக்க அரசர் இரண்டாம் புலிகேசி. அவர் ஏன் இன்னொரு அரசருக்கு வந்து அடிபணியணும்? அதான் சாளுக்கிய அரசர் இரண்டாம் புலிகேசி யாருக்கு அடிபணிய மறுத்தார் அப்படின்னா வட இந்திய அரசர் ஹர்ஷருக்கு அடிபணிய மறுத்திருக்காரு. அதுக்கப்புறமா சரி அடிபணியை மறுத்துட்டாரு. ஏன் வந்து முதல்ல சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அடிபணிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் ஈக்குவல் ரேஞ்சில் இருந்து இருந்திருக்கலாம், இல்லை இவரோட பவர்ஃபுல்லாக இருந்திருக்கா, சரி முதல்ல ஒரு போட்டு பார்ப்போம் அடிபணிங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இரண்டாம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா மறுத்துட்டார், முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். சரி முடியாதுன்னு சொல்கிறானா, சரி ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தத்துக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருவரும் ஒப்புக்கொண்ட புரிதலின்படி 2 பேருக்கும் இடையிலான எல்லையா நர்மதை நதி வரையறை செய்யப்பட்டது. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரமாட்ட நானும் வரக்கூடாது, பேச்சா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை நர்மதை நதியை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நர்மதை நதியை வந்து தாண்டி அந்த இரண்டாம் புலிகேசியும் வரக்கூடாது, அந்த வட இந்திய அரசரான ஹர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம். அடுத்தது கிபி புதாண்டுக்கு பிறகு 624 காலப்பகுதியில் வெங்கி அரசை கைப்பற்றிய இரண்டாம் புலிகேசி அதை தன்னுடைய சகோதரர் விஷ்ணுவர்தனுக்கு வழங்கினார். அப்போ இரண்டாம் புலிகேசியுடைய சகோதரருடைய பெயர் என்ன அப்படின்னா விஷ்ணுவர்தன் அப்படிங்கிறது இரண்டாம் புலிகேசியுடைய சகோதரருடைய பெயர். இரண்டாம் புலிகேசி தன்னுடைய சகோதரனான விஷ்ணுவர்தனுக்கு எந்த பகுதியை வழங்கினார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா வெங்கி அரசை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கைப்பற்றி அவருடைய சகோதரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அவரை வந்து அதுக்கு முடிசூட்டிட்டாரு. இப்போ விஷ்ணுவர்தனர் தான் முதல் கேளை சாளுக்கிய அரசராக ஆயிருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாளுக்கியர்களில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அரச மரபு இருக்கு. வாதாபி சாளுக்கியர், கேளை சாளுக்கியர், மேலை சாளுக்கியர். அதாவது இந்த கேளை சாளுக்கியரை வெங்கி சாளுக்கியர்னு சொல்லுவாங்க, மேலை சாளுக்கியரை கல்யாணி சாளுக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படி அந்த வெங்கி சாளுக்கியர் இருக்கு இல்லையா, அந்த வெங்கி சாளுக்கிய அரசர்களுடைய முதல் அரசர், அரச வம்சத்துடைய முதல் அரசர் யார் அப்படின்னா இந்த விஷ்ணுவர்தனர் அப்படிங்கிறவர். அடுத்தது கிபி புதாண்டுக்கு பிறகு 641 647 காலப்பகுதியில் பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாடி வாதாபியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாங்க. நம்ம ஆளுங்க பல்லவர்கள் சும்மா இருப்பாங்களா, இவங்க சும்மா இருக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாதாபியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாங்க. ஸோ எப்போ அப்படின்னா
1641 1647 இந்த காலப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி சூறையாடிட்டாங்க. சூறையாடி அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா சேதப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். திருடி இருக்காங்க அப்படிங்கிறது தான் பொருள். ஆனால் கிபி 655 சாளுக்கியர்கள் அதனை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீட்டுட்டாங்க. சரி, நம்மளுடைய நாடு அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அதை மீட்டுட்டாங்க. எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்தில் சாளுக்கியர்கள் மறுபடியும் வாதாபிய பல்லவர்கள்ட்ட இருந்து மீட்டுட்டாங்க. அப்புறம் முதலாம் விக்ரமாதித்தனும் அப்போ அவருக்கு பின் வந்த இரண்டாம் விக்ரமாதித்தனும் காஞ்சிபுரத்தை கைப்பற்றிட்டாங்க. அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரத்தை ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து முதல்ல வாதாபியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றினாங்க. அதை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள் மீட்டுட்டாங்க. மீட்ட பிறகு எங்கள் நாடையாடா கைப்பற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவென்ச்சுக்காக முதலாம் விக்ரமாதித்தனம் இந்த முதலாம் விக்ரமாதித்தனுடைய ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி புதாண்டுக்கு பிறகு 655 680 வரைக்கும். சரிங்களா? இந்த முதலாம் விக்ரமாதித்தனம் அவருக்கு பின்னாடி வந்த இரண்டாம் விக்ரமாதித்தனம் காஞ்சிபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாங்க. ஆனால் நகரை சேதப்படுத்தலை. சரிங்களா? ஏன்னா காஞ்சிபுரத்தில் எவ்வளவோ கல்வெட்டுகள் இருக்குது, கோவில்கள்லாம் இருக்குது இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கைப்பற்றி சேதப்படுத்தலை. பல்லவர்கள் பண்ண மாதிரி சேதப்படுத்தி சூறையாடலை. அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இவருக்கு பின் வந்த, அதாவது இரண்டாம் விக்ரமாதித்தனுக்கு பின் அரசு பதவியேற்ற இரண்டாம் கீர்த்திவர்மனை ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவிய தந்தி துர்க்கர் போரில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிட்டாரு. சரி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணியிருக்காங்க. முதலாம் புலிகேசி, இரண்டாம் புலிகேசி, அதுக்கப்புறம் விக்ரமாதித்தன், இரண்டாம் விக்ரமாதித்தன், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வலுவான அரசை வந்து நிறுவி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி அரச பதவியேற்ற இந்த இரண்டாம் கீர்த்திவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா யாரால் தோற்கடிக்கப்பட்டார்னா ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவிய தந்தி துர்க்கரால் வந்து பார்த்தீங்கன்னா போரில் தோற்கடிக்கப்பட்டுட்டார். அதான் சொல்லியிருக்காங்க, இரண்டாம் கீர்த்திவர்மனை ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவிய தந்தி துர்க்கர் போரில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாதாபி சாளுக்கியர்கள் பற்றிய தகவல்கள். கல்யாணி மேலை சாளுக்கியர், இவங்களை கல்யாணி சாளுக்கியர்னு சொல்லுவாங்க, மேலை சாளுக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேலை சாளுக்கியர்கள் வாதாபி சாளுக்கியர்களுடைய வழித்தோன்றர்கள். மேலை சாளுக்கியர்கள் யாருடைய வழித்தோன்றல்கள் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா வாதாபி சாளுக்கியர்களுடைய வழித்தோன்றர்கள். கல்யாணியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க இந்த மேலை சாளுக்கியர்கள். அதனால் இவங்களை கல்யாணி சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாணி அப்படின்ற இடம் தற்போதைய பசவ கல்யாண் அப்படின்ற இடம் தான் அப்போ கல்யாணி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இரண்டாம் தைலப்பர் என்பவர் ராஷ்டிரகூடர்களுடைய சிற்றரசராக பீஜப்பூர் பகுதியை ஆண்டு வந்தார். இரண்டாம் தைலப்பர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரரசு, அவங்களுக்கு கீழே ஒரு சிற்றரசா இந்த இரண்டாம் தைலப்பர் பீஜப்பூர் பகுதியை வந்து ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு. இவர் கிபி புதாண்டுக்கு பிறகு 973 மாளவ அரசர் பரமாரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றினார். இந்த தைலப்பர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 973 மாளவ அரசர் பரமாரை தோற்கடித்து தான் இந்த கல்யாணியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் பீஜப்பூர் அப்படின்ற பகுதியை ராஷ்டிரகூடர்களுடைய சிற்றரசராக தான் ஆட்சி செஞ்சு வந்தார். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஆட்சி பகுதியை விரிவாக்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரரசாக விரிவடைகிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மாளவ அரசர் பரமாரை தோற்கடித்து கல்யாணியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருக்காரு. இவருடைய வம்சம் முதலாம் சோமேஸ்வரனின் ஆட்சியின் போது, இவருக்கு அப்புறம் வந்த இந்த முதலாம் சோமேஸ்வரனுடைய ஆட்சியின் போது பேரரசாக வேகமாக வளர்ச்சி பெற்றது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் கீழே ஒரு சிற்றரசாக தான் இருந்துச்சு. கல்யாணியை கைப்பற்றியதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வம்சம் வந்து முதலாம் சோமேஸ்வரனுடைய ஆட்சியின் போது இதுவும் ஒரு பேரரசா வேகமாக வளர்ச்சி பெற்றிருக்கு. முதலாம் சோமேஸ்வரர் தலைநகரை மன்யகேட்டாவிலிருந்து கல்யாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியிருக்காரு. ஏன் அப்படின்னா மன்யகேட்டாவோட கல்யாணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல்வ வளமும் நல்ல இயற்கை வளம் எல்லாமே இருக்கிறதுனால இல்லை வணிகத்துக்கு வந்து சிறந்ததாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சில காரணங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தலைநகரை மன்யகேட்டாவில் இருந்த கல்யாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியிருக்கலாம். ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தென்னிந்தியாவில் இருந்த 2 பேரரசுகளான என்னென்ன அந்த 2 பேரரசுகள் அப்படின்னா மேலை சாளுக்கியரும், அதாவது அப்படின்னா கல்யாணி சாளுக்கியர்னு சொல்லுவாங்க இவங்களை, மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வளம் நிறைந்த வெங்கியை கைப்பற்றுவதற்காக கடுமையாக போரிட்டுக்கிட்டாங்க. இந்த 2 தென்னிந்திய அரசர்களும் ஒரு நூற்றாண்டுக்கு மேலா போரிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இப்போ 11ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் 6ஆம் விக்ரமாதித்யருடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கே நர்மதை ஆற்றுக்கும்
தெற்கே காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும் பகுதி சாளுக்கியர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்துருச்சு. சரிங்களா? இதாவது என்னென்னா, ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தென்னிந்தியாவில் இருந்த 2 பேரரசுகள், மேலை சாளுக்கியர்கள், தஞ்சாவூர் சோழர்கள், இந்த 2 பேரரசர்களும் வளம் நிறைந்த வெங்கியை கைப்பற்றுவதற்காக வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக போரிட்டுருக்காங்க. இந்த கேள்வி வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தென்னிந்தியாவில் இருந்த 2 அரசுகள், மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வளம் நிறைந்த எந்த பகுதியை கைப்பற்றுவதற்காக கடுமையாக போரிட்டனர் அப்படின்னா வெங்கியை கைப்பற்றுவதற்காக. அதுக்கப்புறமா 11ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் 6ஆம் விக்ரமாதித்யருடைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும்பகுதி இந்த சாளுக்கியர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்துருச்சு. எந்த சாளுக்கியர்கள் அப்படின்னா மேலை சாளுக்கியர்களுடைய, அதாவது கல்யாணி சாளுக்கியர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்துருச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேலை சாளுக்கியர்கள் பற்றிய தகவல்கள். கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சாளுக்கியரின் பங்களிப்பு. அதாவது எந்த ஒரு பேரரசாக இருக்கட்டும், எந்த ஒரு அரசராக இருக்கட்டும், மன்னராக இருக்கட்டும், இல்லை ஒரு சிற்றரசராக கூட இருக்கட்டும், அவங்க இந்த இடத்த ஆட்சி செஞ்சாங்க, அந்த மக்களுக்கு இதெல்லாம் பண்ணாங்க, அந்த இடத்துல இந்தந்த கோயில்கள்லாம் கட்டினாங்க, மடாலயங்கள் கட்டினாங்க, இந்த இடத்துல மக்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா மண்டபங்கள்லாம் கட்டினாங்க, தானிய கிடங்கு கட்டினாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அது வந்து காலப்போக்கில் அழியக்கூடியது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய சிறப்புகளை வந்து பறைசாற்றுறதுக்காக, பின்னாடி வர சந்ததியினர் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவில்களை நல்ல ஸ்ட்ராங்காக குடைவரை கோயில்கள்லாம் கட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்களையும் வந்து இல்லை கல்வெட்டுகளை வந்து செதுக்கி வச்சுட்டு போவாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சாளுக்கியர்களுடைய கலை கட்டடக்கலை பங்களிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாளுக்கியர்கள் சைவம், வைணவம் ஆகியவற்றின் ஆதரவாளர்களாக கலை மற்றும் கட்டடக்கலை துறைகளுக்கு சிறந்த பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. அதாவது இவங்க என்னென்ன சமயத்தை வந்து ஆதரிச்சிருக்காங்கன்னா சைவம், வைணவம் இரண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஆதரிச்சிருக்காங்க சாளுக்கியர்கள். இவங்க கலைக்கும் கட்டடக்கலைக்கும் என்ன பங்களிப்பை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சாளுக்கியர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெசாரா பாணியிலான கோவில் விமானங்களை கட்டும் முறை வளர்ச்சி பெற்றது. அதாவது வெசாரா பாணியிலான கோவில் விமானங்களை கட்டும் முறை சாளுக்கியர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி பெற்றது. என்ன இந்த வெசாரா பாணி அப்படின்னா என்னென்னா, இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தோ நம்மளுடைய சிந்தனையை கொஞ்சம் சேர்த்து கற்பனையை சேர்த்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விஷயமா மெருகேற்றி கொண்டுட்டு வருவாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் ஒரு புது விஷயம், அப்படி தான் உருவாகுது. இந்த வெசாரா பாணி அப்படின்ற அந்த கோவில் கட்டுமான முறை எப்படி வளர்ச்சி பெற்றது அப்படின்னா இது வந்து தென்னிந்திய திராவிட மற்றும் வட இந்திய நகரா கட்டடக்கலை பாணிகளுடைய கலப்பு தான் இந்த வெசாரா அப்படின்ற பாணி. இப்போது வெசாரா பாணி எந்தெந்த கட்டடக்கலை பாணியின் கலப்பு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தென்னிந்திய திராவிட மற்றும் வட இந்திய நகரா கட்டடக்கலை பாணிகளுடைய கலப்பு தான் இந்த வெசாரா பாணி அப்படிங்கிறது. இப்போது இது எப்படி இந்த கட்டடக்கலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெசாரா பாணி அப்படிங்கிறது சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தை சாளுக்கியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தியிருக்காங்க. இப்போது ஒரு 2 கல் இருக்குது, அதை இணைக்கணும் அப்படின்னா அந்த கல்லுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சாந்து போட்டு பூசணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே வச்சு கட்டடங்களை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய சிந்தனை, அதாவது இவங்களுடைய கற்பனையை வச்சு ஒரு விஷயத்தை மேம்படுத்துவாங்க இல்லைங்களா? இப்போ தென்னிந்திய பாணி, வட இந்திய பாணி ரெண்டையும் சேர்த்து இவங்களுடைய கற்பனையும் சேர்த்து ஒரு இதை உருவாக்கியிருக்காங்க. அதான் வெசாரா பாணி. அது என்னென்னா சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டடங்களை கட்டுற இந்த தொழில்நுட்பத்தை தான் இந்த வெசாரா பாணி அப்படிங்கிறது. சரி, இப்போ சாந்தி இல்லை அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கட்டுமானத்திற்கு மிருதுவான மணற்கற்களை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி இருக்கிறாங்க சாளுக்கியர்கள். அப்புறம் சாளுக்கியர்கள் பெரும் எண்ணிக்கையிலான குடைவரை கோயில்களையும் கட்டுமான கோயில்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. கட்டி சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய கடவுள்களுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எந்தெந்த கடவுள்களுக்கு கோயிலை கட்டியிருக்காங்க சாளுக்கியர்கள் அப்படின்னா சிவன், விஷ்ணு, பிரம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க. இவங்க என்னென்ன மாதிரியான கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா குடைவரை கோயில்களையும் குகை கோயில்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. அப்புறம் கட்டுமான கோயில்களையும் வந்து சாளுக்கியர்கள் கட்டியிருக்காங்க. சாளுக்கியர்கள் என்னென்ன மாதிரியான கோயில்களை வந்து கட்டியிருக்காங்கன்னா குடைவரை குகை கோயில்களையும் கட்டுமான கோயில்களையும் கட்டியிருக்காங்க. என்னென்ன கடவுள்களுக்கு அப்படின்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த கடவுள்களுக்கு கட்டியிருக்காங்க. இப்போது சாளுக்கியர்களுடைய கட்டுமான கோவில்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஐகோல், வாதாபி, பாதாமி அப்படின்னா 2 ஒன்று தான். ஐகோல், வாதாபி, பட்டக்கல் ஆகிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில்கள்லாம் இருக்குது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோயில்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாதாபி மற்றும் ஐகோலில் உள்ள விஷ்ணு கோவில்கள்
பீஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல்லில் உள்ள விருபாக்ஷா கோவில் ஆகியன கற்களால் கட்டப்பட்ட கோவில்களாகும். கற்களால் கட்டப்பட்ட கோவில்கள் எது எது அப்படின்னா வாதாபி அப்புறம் ஐகோலில் இருக்கிற விஷ்ணு கோவில்கள் கற்களால் கட்டப்பட்டிருக்கு. பீஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல்லில் இருக்க விருபாக்ஷா கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கற்களால் கட்டப்பட்டது. அதாவது விருபாக்ஷா கோவில் அப்படின்னா சிவன் கோவில் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தை சார்ந்த மங்களேசனால் கட்டப்பட்டது. வாதாபியில் இருக்க விஷ்ணு கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா சாளுக்கிய வம்சத்தை சார்ந்த மங்களேசனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்குது. அப்புறம் 2ஆம் விக்ரமாதித்தனுடைய ஐகோல் கல்வெட்டும் இந்த விஷ்ணு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இவங்களுடைய குகை கோவில்கள் எங்கெங்கே இருக்குது, சாளுக்கியர்களுடைய குகை கோவில்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா அஜந்தா, எல்லோரா, நாசிக் இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சாளுக்கியர்களுடைய குகை கோவில்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அஜந்தா, எல்லோரா, நாசிக் ஆகிய இடங்களில் இருக்குது. அப்புறம் இந்த படங்களை பாருங்கள். குகை கோவில் இது எங்கே இருக்குன்னா பதாமியில் வந்து இருக்குது. வாதாபி பதாமி அப்படின்னா ரெண்டு ஒன்று தான். இந்த குகை கோவில் பதாமியில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்லேஸ்வரர் கோவில் பகலி அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த கோவில்களை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாதாபியில் உள்ள குகை கோவில்களில் சேஷநாகர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணு. சேஷநாகர் அப்படின்னா என்னென்னா பாம்பு படுக்கையில் படுத்திருப்பார் இல்லைங்களா விஷ்ணு, அதை தான் சொல்கிறாங்க. ஆதிசேஷன் மேலே படுத்திருப்பார்ல அதை தான் சொல்கிறாங்க. சேஷநாகர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணு அப்படின்னு. விஷ்ணுவின் வராக நரசிம்மர்னா பாதி சிங்கம் பாதி மனிதன் அந்த அவதாரம் உங்களுக்கே தெரியும். அப்புறம் வாமன அவதாரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்திமிக்க சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா வதாபியில் உள்ள குகை கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கப்பட்டிருக்கு. மேலே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா பதாமி வதாபி அப்படின்னா ரெண்டு ஒன்று தான் சரிங்களா. இந்த கோவில் தான் செதுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் லக்கண்டியில் உள்ள காசி விஸ்வேஸ்வரர் கோவில், குருவாட்டியில் உள்ள மல்லிகார்ஜுனா கோவில், பகலி அப்படின்ற இடத்துல கல்லேஸ்வரர் கோவில், இட்டக்கியில் உள்ள மகாதேவர் கோவில், அதாவது இட்டக்கியில் உள்ள மகாதேவர் கோவில் இங்கே பாருங்கள் மேலே இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுதான் இந்த கல்லேஸ்வரர் கோவில். இது பகலி அப்படின்ற இடத்துல இருக்குது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோவிலும் பாருங்கள். லக்கண்டியில் உள்ள காசி விஸ்வேஸ்வரர் கோவில், குவாட்டியில் உள்ள மல்லிகார்ஜுனா கோவில், பகலி அப்படின்ற இடத்துல இருக்கிற கல்லேஸ்வரர் கோவில், இட்டக்கியில் உள்ள மகாதேவர் கோவில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி மேலை சாளுக்கியர்களுடைய கட்டிடக்கலை சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டுகள். இப்போ நான் சொன்ன கோவில்கள் இருக்கு இல்லையா, லக்கண்டியில் உள்ள காசி விஸ்வேஸ்வரர் கோவில், அப்புறம் வந்து மல்லிகார்ஜுனா கோவில், கல்லேஸ்வரர் கோவில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவர் கோவில் இதெல்லாம் வந்து கல்யாணி மேலை சாளுக்கியர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்புறம் ஓவியங்களில் சாளுக்கியர் பார்த்தீங்கன்னா வாகடகர் பாணியை பின்பற்றியிருக்காங்க. அஜந்தா குகைகளில் காணப்படும் சில சூரோவியங்கள் சாளுக்கியர் காலத்தை வந்து சார்ந்தது. பாரசீக தூதுக்குழுவை 2ஆம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி அஜந்தா ஓவியம் ஒன்றில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இதெல்லாம் என்னென்னா ஓவியங்களை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து கோவில்களை பற்றியும் அந்த கோவில்களுடைய கட்டடக்கலை பாணியை பற்றியும் பார்த்தோம் இல்லைங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவியங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓவியங்களில் சாளுக்கியர்கள் வாகடகர் பாணியை வந்து பின்பற்றியிருக்காங்க. அஜந்தா குகைகளில் காணப்படும், அதாவது அஜந்தா எல்லோரா ஓவியங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த அஜந்தா குகைகளில் காணப்படுற சில சுவரோவியங்கள் சாளுக்கியர்களுடைய காலத்தில் இருந்தது. பாரசீக தூதுக்குழுவை 2ஆம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி அஜந்தா ஓவியம் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டக்கல் பற்றிய தகவல் தான் பார்க்க போகிறோம். பட்டக்கல் வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன் பட்டக்கல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். பட்டக்கல் கர்நாடகா மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிற்றூரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுதான் இந்த பட்டக்கல் அப்படிங்கிறது. இந்த பட்டக்கல்லில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 கோவில்கள் இருக்குது. அந்த 10 கோவில்களில் 4 கோவில்கள் என்ன பாணியில் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா வட இந்திய பாணியான நகரா பாணியில் வந்து கட்டப்பட்டிருக்கு. மற்ற 6 கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பாணியான திராவிட பாணியில் வந்து கட்டப்பட்டிருக்கு. சாளுக்கியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய பாணியான நகரா பாணியிலையும் தென்னிந்திய பாணியான திராவிட பாணி இது ரெண்டையும் இணைச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெசரா பாணி அப்படின்ற ஒரு புது பாணியை வந்து சாளுக்கியர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த பட்டக்கல் ஏன் உலக பாரம்பரிய சின்னமாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சிற்றூர் தான். அந்த இடத்துல ஒரு 10 கோவில்கள் இருக்குது. அந்த 10 கோவில்களில் வட இந்திய பாணியில் 4 கோயில்களும் தென்னிந்திய பாணியில் 6 கோயில்களும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு.
விருபாக்ஷா கோவிலும் சங்கமேஸ்வரா கோவிலும் திராவிட பாணியிலும், பாப்பநாதர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நகரா பாணியிலையும் அமைஞ்சிருக்கு. அதாவது திராவிட பாணியில் என்னென்ன கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா விருபாக்ஷா கோயிலும் சங்கமேஸ்வரா கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா திராவிட பாணியில் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் பாப்பநாதர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நகரா பாணியில் வந்து கட்டப்பட்டிருக்கு. விருபாக்ஷா கோவில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது தான் இந்த விருபாக்ஷா கோவில். இந்த கட்டுமான பணியில் காஞ்சிபுரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகள் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது சொல்லிட்டாங்க காஞ்சி கைலாசநாதர் கோவில் மாதிரியே கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு சிற்பிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங்கை கொடுத்து அவங்ககிட்ட வேலை வாங்குறதுக்கு நேரடியாக காஞ்சிபுரத்தில் இருந்தே அந்த சிற்பிகளை வந்து அந்த கலைஞர்களை வந்து வரவழைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக போயிடும் இல்லைங்களா. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த விருபாக்ஷா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டிருக்கு. கேள்வி இப்படி கேட்கலாம், விருபாக்ஷா கோவில் எதை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட கோவில் தான் இந்த விருபாக்ஷா கோவில். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் விருபாக்ஷா கோவில். இதுதான் பட்டக்கல் பற்றிய தகவல்கள். ராஷ்டிரகூடர்கள் தக்காணத்தை மட்டுமல்லாது தூர தெற்கு பகுதிகளையும் கங்கை சமவெளிகளையும் 8ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி புரிந்தனர். அப்போது ராஷ்டிரகூடர்கள் எந்தெந்த பகுதிகளை ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். தக்காணத்தை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா தெற்கு பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. கங்கை சமவெளி பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க ராஷ்டிரகூடர்கள். தக்காணம், தெற்கு பகுதி, கங்கை சமவெளி பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க. எந்த காலகட்டத்தில் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ராஷ்டிரகூடர்கள் தக்காணம், தெற்கு பகுதி, கங்கை சமவெளி பகுதிகளை ஆட்சி செஞ்சுருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ராஷ்டிரகூடர்கள் பிறப்பால் கன்னடர்கள் ஆவர். அப்போ இவங்க தாய்மொழி என்னவா இருக்கும் அப்படின்னா கன்னடமாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் நம்ம தாய்மொழி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிறப்பால் கன்னடர்கள். இவங்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்னா கன்னடம். அப்போது ராஷ்டிரகூடர்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கன்னடம் அப்படின்னு எழுதிடணும். ராஷ்டிரகூடர்கள் பிறப்பால் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கன்னடர்கள். சரி, இப்போ இந்த ராஷ்டிரகூடர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்களுடைய அந்த அரசமைப்பை வந்து தொடங்கி முதல்ல ஒருத்தர் அரசராக இருந்திருப்பார் இல்லையா, அவர் யாருன்னு பார்க்கலாம். தந்திதுர்கர் ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் ஆவார். அப்போது தந்திதுர்கர் தான் ராஷ்டிரகூட வம்சத்தை வந்து நிறுவி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அரசனாக இருந்திருக்காரு. இவர் யார் அப்படின்னா இந்த தந்திதுர்கர் அப்படிங்கிறவர் வாதாபி சாளுக்கியரிடம் உயரதிகாரியாக பணியாற்றியவர். அதாவது இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், அந்த வேலைக்கு போன உடனே அங்கே வேலை செய்ய அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா பழக்கமாயிரும் இல்லைங்களா. பழக்கமான பிறகு நம்ம கையில் கொஞ்சம் காசை தேத்தி அதே வேலையை இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிப்போம். நம்ம ஆரம்பித்து முதலாளி ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தந்திதுர்கர் வந்து பார்த்திங்கன்னா வாதாபி சாளுக்கியர்கள்கிட்ட உயரதிகாரியாக பணியாற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோதானா அப்போ நம்மளே ஒரு அரசமைப்பு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தந்திதுர்கர் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரகூட வம்சத்தை வந்து நிறுவியிருக்காரு. அப்புறம் இந்த தந்திதுர்கருக்கு அப்புறமா யார் வந்து பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர் தந்திதுர்கரை அடுத்து பதவி ஏற்றிருக்காரு. இந்த முதலாம் கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரகூடர் ஆட்சியை ஒருங்கிணைத்து விரிவுபடுத்தியிருக்காரு. இந்த முதலாம் கிருஷ்ணர் கலை மற்றும் கட்டடக்கலையின் பெரும் ஆதரவாளராக இருந்திருக்காரு. அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் வந்து தந்திதுர்கர் நிறுவியிருக்காரு. நிறுவனதுக்கு அப்புறமா இவருக்கு அப்புறம் முதலாம் கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா அரச பதவி ஏற்றிருக்காரு. சரி, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பித்து அந்த ஒரு வம்சத்தை அந்த ஒரு அரசமைப்பை வந்து செட் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து அவருடைய பீரியட் வந்து பார்த்திங்கன்னா சரியாக போயிருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்தி நல்லா வளமாக்கணும் இல்லைங்களா, அந்த வேலையை யார் பார்த்துருக்காங்க அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை பார்த்துருக்காரு. இந்த முதலாம் கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காருன்னா ராஷ்டிரகூடர் ஆட்சியை வந்து ஒருங்கிணைச்சு விரிவுபடுத்தியிருக்காரு. அப்புறம் கலை மற்றும் கட்டடக்கலையுடைய பெரும் ஆதரவாளராக முதலாம் கிருஷ்ணர் வந்து விளங்கியிருக்காரு. ஏன் இவர் கலை மற்றும் கட்டடக்கலையின் பெரும் ஆதரவாளர்னு சொல்கிறாங்க அப்படின்னா எல்லோராவில் இருக்கிற கைலாசநாதர் கோவிலை இந்த முதலாம் கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு. கேள்வி இப்படி கேட்கலாம், எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு. ராஷ்டிரகூட அரசர்களை பற்றி பார்க்க போகிறோம்.
ராஷ்டிரகூட அரசர்களில் தலை சிறந்த அரசர் அமோக வர்ஷர் அப்படிங்கிறவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மான்யகேட்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கியிருக்காரு. இந்த ராஷ்டிரகூடர்களுக்குன்னு புதிய தலைநகரை மான்யகேட்டாவில் வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த மான்யகேட்டா எங்கே இருக்குது அப்படின்னா தற்போதைய கர்நாடகாவில் இருக்கிற மால்கேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது மான்யகேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரோச் அவர்களுடைய துறைமுகமானது யாருக்கு? ராஷ்டிரகூடர்களுக்கு எது துறைமுகமாக அமைந்தது அப்படின்னா புரோச் வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகமாக அமைஞ்சது. அமோக வர்ஷர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி புது ஆண்டுக்கு பிறகு அப்படின்னு அர்த்தம். 814 878 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்கார். இவருடைய பீரியட்னா இதுதான், 814 878 வரைக்கும் அமோக வர்ஷருடைய பீரியட். இந்த அமோக வர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஜினசேனர் என்னும் சமண துறவியால் சமணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தழுவியிருக்காரு. அமோக வர்ஷர் யாரால சமணத்தை தழுவினார் அப்படின்னா ஜினசேனர் என்னும் சமண துறவியால் வந்து பார்த்தீங்கன்னா சமண மதத்தை இந்த அமோக வர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா தழுவியிருக்காரு. அப்புறம் அமோக வர்ஷருக்கு பின்னர் அவருடைய மகன் 2ஆம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அரசன் ஆயிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1916 புது ஆண்டுக்கு பிறகு 1916 இவர் பராந்தக சோழனால் வள்ளம் அப்படின்ற போர்க்களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டுட்டார் இந்த 2ஆம் கிருஷ்ணர் அப்படிங்கிறவர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வள்ளம் அப்படின்ற இடம் தற்போதைய திருவள்ளம் வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த போர் நடந்திருக்கு. அந்த போரில் இந்த 2ஆம் கிருஷ்ணர் பராந்தக சோழனால் கிபி புதாண்டுக்கு பிறகு 1916 வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் கிருஷ்ணர் ராஷ்டிரகூட வம்சத்துடைய திறமை வாய்ந்த கடைசி அரசன் ஆவார். நல்லா பார்த்துக்கோங்க, வெறும் கடைசி அரசன் சொல்ல திறமை வாய்ந்த கடைசி அரசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஷ்டிரகூடர்களின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 3ஆம் கிருஷ்ணர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களை தக்கோலம், அதாவது தற்போதைய வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த தக்கோலம் அப்படின்ற இடம், இந்த 3ஆம் கிருஷ்ணர் சோழர்களை போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரே வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருக்காரு இந்த 3ஆம் கிருஷ்ணர் அப்படிங்கிறவர். இந்த 3ஆம் கிருஷ்ணனுடைய கீழே சாளுக்கியர் கண்ணோசியை கைப்பற்றதற்காக ஏனைய வட இந்திய அரசர்களோடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிட்டு இருக்காங்க. அப்புறமா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை வந்து கட்டியிருக்காரு. இந்த 3ஆம் கிருஷ்ணர் ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் அப்படின்ற கோயிலை கட்டியிருக்காரு. அப்புறம் நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் யார் அப்படின்னா 3ஆம் கோவிந்தன் ஆவார். இவருக்கு பின்னாடி ராஷ்டிரகூடருடைய அதிகாரம் வந்து விழுந்தது. நல்லா பாருங்க, ராஷ்டிரகூடர்களுடைய திறமை வாய்ந்த கடைசி அரசன் யாருன்னு கேட்டாங்கன்னா 3ஆம் கிருஷ்ணர். அப்புறம் ராஷ்டிரகூட வம்சத்தில் நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா 3ஆம் கோவிந்தன் அப்படிங்கிறவர். இந்த 3ஆம் கோவிந்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்களுடைய அதிகாரம் வந்து வீழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது இந்த பராந்தக சோழனை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. 2ஆம் கிருஷ்ணர் 1916 கிபி புதாண்டுக்கு பிறகு 1916 பராந்தக சோழனால் வள்ளம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளம் அப்படின்னு சொல்லப்படுது. அது வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட அரசர்கள் பற்றிய தகவல்கள். இலக்கியம், கலை, கட்டடக்கலை ஆகியவற்றுக்கு ராஷ்டிரகூடர்களின் பங்களிப்பு. முதல்ல நம்ம ராஷ்டிரகூடர்களுடைய இலக்கிய பங்களிப்பு பார்க்க போகிறோம். கன்னட மொழி பெருமளவு முக்கியத்துவம் பெற்ற மொழியானது. யாருடைய ஆட்சியில்னா ராஷ்டிரகூடர்களுடைய ஆட்சியில் எந்த மொழி பெருமளவு முக்கியத்துவம் பெற்ற மொழியாக இருந்ததுன்னா கன்னட மொழி. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அமோக வர்ஷரால் இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியின் முதல் கவிதை நூலாகும். கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கவிராஜ மார்க்கம். கவிராஜ மார்க்கம் என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா அமோக வர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்றியிருக்காரு. அரசவை புலவர்கள் கன்னட மொழியில் சிறந்த நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. அப்போது ராஷ்டிரகூடர்களுக்குன்னு அரசவை புலவர்கள் இருப்பாங்க. அந்த அரசவை புலவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிறப்புகளை வந்து செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இக்கால பகுதியின் கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்கள் என கருதப்படுபவர்கள், அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்தவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள இந்த காலப்பகுதியில் என்னென்னு புகழ்கிறாங்க அப்படின்னா கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்கள் அப்படின்னு புகழ்கிறாங்க. யார் யார் அப்படின்னு பாருங்கள். ஆதி கவி பம்பா,
ஸ்ரீ பொன்னா, ரன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்கள் அப்படின்னு கருதப்படுபவர்கள். ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா அப்படிங்க இந்த 3 பேரும். சரி, இதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் என்ன சிறப்புகள் செஞ்சுருக்காங்க, ஏன் இவங்க 3 ரத்தினங்களாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஆதிகவி பம்பா அவருடைய நூற்களான ஆதிபுராணம், விக்ரமார்ஜுனா விஜயம் ஆகியவற்றிற்காக பெரும் புகழ் பெற்றவர். இந்த ஆதிகவி பம்பா என்னென்ன நூல்களை ஏற்றிருக்கார் அப்படின்னா ஆதிபுராணம், விக்ரமார்ஜுன விஜயம் இந்த 3 நூல்களுக்காக பெரும் புகழ் பெற்றவர் தான் இந்த ஆதிகவி பம்பா அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறமா முதல் சமண தீர்த்தங்கரரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை ஆதிபுராணம் சித்தரிக்கிறது. இந்த ஆதிபுராணத்தை யார் ஏற்றிருக்காங்கன்னா ஆதிகவி பம்பா வந்து ஏற்றிருக்காரு. அந்த நூலில் யாரை வந்து சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னா முதல் சமண தீர்த்தங்கரரான ரிஷபதேவருடைய வாழ்க்கையை ஆதிபுராணம் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. அப்போது ரிஷபதேவரின் வாழ்க்கையை ஆதிபுராணம் அப்படின்ற நூலில் வந்து சித்தரித்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆதிகவி பம்பா அப்படிங்கிறவர். அப்புறம் விக்ரமார்ஜுன விஜயம் மகாபாரதத்தின் மீள் தருக்கை ஆகும். அதாவது இந்த ஆதிகவி பம்பா எழுதினது தான் இந்த ஆதிபுராணமும் விக்ரமார்ஜுன விஜயம் அப்படிங்கிறதும். இதில் முதல்ல ஆதி பம்பா எழுதின ஆதிபுராணம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சமண தீர்த்தங்கரரான ரிஷபதேவருடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆதிபுராணம் அப்படின்னு சொல்லி சித்தரித்து எழுதியிருக்காங்க. அடுத்தது விக்ரமார்ஜுன விஜயம், இது வந்து எப்படி அப்படின்னு பாருங்க. மகாபாரதத்தின் மீள் தருக்கையாகும். மகாபாரதம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. அதில் சொன்ன உடனே உங்களுக்கு கிருஷ்ணர், அர்ஜுனன், கர்ணன், பீமன், துரியோதனன் இவங்கெல்லாம் ஞாபகம் வருவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மகாபாரதத்தோடைய மீள் தருக்கை என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த மகாபாரதத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அதில் தன்னை ஆதரித்த இந்த ஆதிகவி பம்பா அப்படிங்கிறவர் அந்த மகாபாரதத்தோடைய மீள் தருக்கை தான் இந்த விக்ரமார்ஜுன விஜயம். இதில் அவரை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரியை அர்ஜுனன் பாத்திரத்தில் பொருத்தி பம்பா எழுதியுள்ளார் சரிங்களா. அதாவது அவர் ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரியை அர்ஜுனன் பாத்திரத்தில் பொருத்தி இந்த ஆதிகவி பம்பா வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. அதுதான் மீள் தருக்கை அப்படிங்கிறது. மகாபாரதத்தின் மீள் தருக்கை அப்படின்னா என்னென்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கதாபாத்திரத்தில் இவரை ஆதரித்த, அதாவது சொல்லப்போனால் இவருக்கு ஆதரவு கொடுத்த, சோறு போட்ட, இவருக்கு அவர் தான் லைஃபு கொடுத்தாரு. இப்போதைய ட்ரெண்டில் சொல்லப்போனால் எனக்கு லைஃபு கொடுத்தவரே அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுதான் தன்னை ஆதரித்த அப்படிங்கிறது. ஆதரித்த நான் சோறு போட்ட, சம்பளம் கொடுத்த, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இதில் தன்னை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரிய அர்ஜுனன் பாத்திரத்தில் பொருத்தி ஆதிகவி பம்பா வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்களுடைய இலக்கிய பங்களிப்பு. ராஷ்டிரகூடர்களின் கலை மற்றும் கட்டடக்கலை பங்களிப்பு. இந்திய கலைக்கு ராஷ்டிரகூடர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. என்னென்ன பங்களிப்பை செஞ்சுருக்காங்கன்னா ராஷ்டிரகூடர்களுடைய கலை மற்றும் கட்டடக்கலை சாதனைகளை எங்கெங்கே பார்க்கலாம்னு சொல்கிறாங்கன்னா எல்லோராவிலையும் எலிஃபெண்டாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அஜந்தா எல்லோரா இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எல்லோராவிலையும் எலிஃபெண்டாவிலையும் ராஷ்டிரகூடர்களுடைய கலை கட்டடக்கலையை வந்து காணலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். கைலாசநாதர் கோவில் எல்லோரா இது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற அவுரங்காபாத் அருகில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைலாசநாதர் கோவில் இருக்குது. எல்லோராவின் குன்று பகுதியில் அமைந்துள்ள 30 குடைவரை கோவில்களில் கைலாசநாதர் கோவிலும் ஒன்று. அதாவது இந்த கைலாசநாதர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா எல்லோராவுடைய குன்று பகுதியில் அமைஞ்சிருக்க 30 குடைவரை கோயில்களில் இந்த கைலாசநாதர் கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று. இந்த கைலாசநாதர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா முதலாம் கிருஷ்ணருடைய ஆட்சி காலத்தில் இந்த கைலாசநாதர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது. இந்த படத்தில் பாருங்கள், கைலாசநாதர் கோவில் எல்லோரா குன்று பகுதியில் இருக்கிற 30 குடைவரை கோவில்களில் இந்த கைலாசநாதர் கோவிலும் ஒன்று. இந்த கோவில் அதன் கட்டடக்கலை பிரம்மாண்டத்திற்கும் சிற்பங்களுடைய அற்புதங்களுக்கும் ரொம்பவும் பெயர் பெற்றது. ஏன் அப்படின்னா இந்த கைலாசநாதர் கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவும் பிரபலமாக கேள்விப்பட்டிருப்போம். அதனால தான் இந்த கோவிலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த கோவில் 60,000 சதுர அடிகள் பரப்பளவை கொண்டது இந்த கைலாசநாதர் கோவில். இதனுடைய விமானம் அப்படின்னா கோபுரத்தை தான் விமானம்னு சொல்கிறாங்க. இந்த கைலாசநாதருடைய கோபுரத்துடைய உயரம் எத்தனை அடி இருக்குது அப்படின்னா 90 அடி இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கைலாசநாதர் கோவில் எத்தனை சதுர அடி பரப்பளவை கொண்டது அப்படின்னா 60,000 சதுர அடிகள் பரப்பளவை கொண்டது. கைலாசநாதர் கோவிலுடைய விமானம் கோபுரம் எவ்வளவு உயரம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா
பார்த்தீங்கன்னா 90 அடி உயரம் கொண்டது. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் கடற்கரை கோவிலின் சாயலை பெற்றுள்ளது. அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி ரீமேக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த முதலாம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இங்கேயும் உருவாக்கியிருக்காரு. மாமல்லபுரம் கடற்கரை கோவிலுடைய சாயலை பெற்றுள்ளது இந்த கைலாசநாதர் கோவில். கைலாசநாதர் கோவில் திராவிட கட்டடக்கலை கூறுகளையும் கொண்டு தான் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாமல்லபுரம் கடற்கரை கோவிலுடைய சாயலை பெற்றுள்ளதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு அந்த மாமல்லபுரம் கடற்கரை கோவிலை வந்து செதுக்கியிருப்பாங்க இல்லையா அந்த சிற்பிகள், அவங்கள வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைலாசநாதர் கோவிலே வந்து இந்த முதலாம் கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு. எலிஃபண்டா தீவு. இந்த எலிஃபண்டா தீவுடைய இயற்பெயர் ஸ்ரீபுரி, உள்ளூர் மக்களால் காரபுரி அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது நம்மூர் ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு என்ன பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்ரீபுரி அப்படின்னும், உள்ளூர் மக்கள் காரபுரி அப்படின்னும் அழைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபண்டா தீவு அப்படின்னு பெயர் மாற்றம் வந்திருக்கு. எப்படி பெயர் மாற்றம் வந்ததுன்னு பார்க்கலாம். இந்த எலிஃபண்டா தீவு எங்கே இருக்குது அப்படின்னா மும்பைக்கு அருகில் உள்ள ஒரு தீவு தான் இந்த எலிஃபண்டா தீவு. இந்த தீவில் உள்ள பெரிய யானையுடைய உருவத்தை பார்த்த போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவுக்கு எலிஃபண்டா தீவு அப்படின்னு பெயரிட்டுட்டாங்க. வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்க, போர்ச்சுகீசியர்கள் வந்திருக்காங்க, வந்து அங்கே இருக்க ஒரு பெரிய யானை சிலையை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த தீவிலேயே அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போனது அந்த பெரிய யானை சிலை உருவம் தான் போல இருக்குது. அதனால் அந்த தீவுக்கு யானைக்கு இங்கிலீஷில் என்ன எலிஃபண்ட் இல்லையா, எலிஃபண்டா தீவு அப்படின்னு போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவுக்கு பெயரிட்டுட்டாங்க. இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் இந்த எலிஃபண்டா குகை அப்படிங்கிறது. இந்த தீவுக்கு போர்ச்சுகீசியர்கள் எலிஃபண்டா தீவு அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. எலிஃபண்டா குகையில் உள்ள திருமூர்த்தி, அதாவது 3 முகங்கள் கொண்ட சிவன் சிலையின் வனப்பு ஈடு இணையற்றதாகன்னு சொல்லியிருக்காங்க. எலிஃபண்டா குகையில் இருக்கிற சிவனுடைய சிலை ரொம்பவும் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலுடைய நுழைவாயிலில் காணப்படுற துவார பாலகர்களுடைய சிலைகள் நமது கண்ணையும் கருத்தையும் கவர்பவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா இந்த தீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இயற்பெயர் நம்ம ஊராளுங்க வச்சது ஸ்ரீபுரி அப்படின்னும், உள்ளூரான்கள் காரபுரி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்துட்டு இந்த தீவுக்கு எலிஃபண்டா தீவு அப்படின்னு பெயரே இட்டுட்டாங்க அந்த பெரிய யானையோடைய உருவத்தை பார்த்துட்டு. அப்போ கண்டிப்பாக எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கணும்னு தோணுது. அதை பார்த்துட்டு ஏன் இந்த தீவுக்கு வந்து அந்த பெயர் இட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த எலிஃபண்டா குகை இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற திருமூர்த்தி 3 முகங்கள் கொண்ட சிவனுடைய வனப்பு ஈடு இணையற்றதாகன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கோயிலுடைய நுழைவாயிலில் காணப்படுற துவார பாலகர்களுடைய சிலைகள் நம்ம கண்ணையும் கருத்தையும் கவர்பையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை சொல்லும் பொழுதே அந்த எலிஃபண்டா தீவுக்கு போய் இதை பார்க்கணும்னு எனக்கே தோணுது. உங்களுக்கு எதுவும் போகிற வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள். பட்டக்கல் வளாகத்தில் ராஷ்டிரகூடர்கள் கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. இங்கே சமண நாராயணர் கோவிலும் காசி விஸ்வேஸ்வரர் கோயிலும் ராஷ்டிரகூடர்களால் கட்டப்பட்டது. இந்த படத்தில் காமிக்கிறாங்க பாருங்கள், இதுதான் சமண நாராயணர் கோவில். அதாவது பட்டக்கல்ல ராஷ்டிரகூடர்கள் என்னென்ன கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னா சமண நாராயணர் கோவிலையும் காசி விஸ்வேஸ்வரர் கோயிலையும் ராஷ்டிரகூடர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், உலகம் அந்நாளில் அப்படின்னு போயிட்டு பாக்ஸ் பண்ணி 2 தகவல்கள் கொடுத்துருக்காங்க. அந்த தகவல்களை பார்க்கலாம் நம்ம. மாபெரும் லேஷன் புத்தர் சிலை, இது வந்து பார்த்தீங்கன்னா 71 மீட்டர் உயரம் கொண்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா சீனாவுடைய தாங் அரச வம்சத்தினால் கட்டப்பட்டது. இந்த சிலை எப்பொழுது கட்டப்பட்டது அப்படின்னா கிபி புதாண்டுக்கு பிறகு 713 703 காலகட்டங்களில் சொல்கிறாங்க. இந்த சீனாவுடைய தாங் அரச வம்சத்தினால் கட்டப்பட்டது. இந்த சீனாவுடைய தாங் அரச வம்சத்துடைய பீரியட் தான் சொல்லியிருக்காங்க. இதில் கிபி புதாண்டுக்கு பிறகு 713 703 வரைக்கும். இந்த மாபெரும் லேஷன் புத்தர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மீட்டர் உயரம் கொண்டதுன்னா 71 மீட்டர் உயரம் கொண்டது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பாக்தாத் இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம் பாக்தாத். எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பாக்தாத் திருடன் அப்படின்ற படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த நகரத்தை வச்சு தான் அந்த பேர் எடுத்திருக்காங்க, பாக்தாத் திருடன் அப்படின்னு. சரிங்களா? இந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து நீடித்ததாக சொல்லப்படுது. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் அந்நாளில் மாபெரும், அதாவது இதே காலகட்டத்தில் ராஷ்டிரகூடர்கள், சாளுக்கியர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வதாபி சாளுக்கியர்கள், இவங்கெல்லாம் பற்றி படிக்கிறோம்ல, சாதவாகனர்கள், இவங்களுடைய காலத்தில் உலகம் அந்நாளில் அப்படின்னு அந்த காலத்தில் இந்த இடத்துல இதெல்லாம் இருந்திருக்கு. மாபெரும் லேஷன் புத்தர் சிலை வந்து பார்த்திங்கன்னா சீனாவுடைய தாங் அரச வம்சத்தினால கட்டப்பட்டது. அதே காலகட்டத்தில் 71 மீட்டர் உயரம் கொண்டது. அதே மாதிரி அதே காலகட்டத்தில் பாக்தாத் இஸ்லாமிய பேரரசுடைய மகத்தான நகரம். இந்த 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உலகம் அந்நாளில். இதே நேரத்தில் நம்மளுடைய
இந்திய நாட்டுடைய அரசர்களுடைய வரலாறை படிக்கும்போது வெளிநாட்டிலேருந்து ஒரு 2 தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உலக மண்ணாளில்னு போட்டு அதே சமயத்தில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு போட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பாடச்சுருக்கம். இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன படித்தோம் அப்படின்னு ஒரு மேலோட்டமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாடச்சுருக்கம்னு போட்டு 7ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் தென்னிந்தியா காஞ்சி பல்லவர் வதாபி சாளுக்கியர் இவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்தது தென்னிந்தியா அப்படின்னு பற்றி படித்தோம். அப்புறம் பல்லவர் காலம் அதன் கட்டடக்கலை அற்புதங்களுக்கு பெயர் பெற்ற காலம். பல்லவர் காலம் எதற்கு பெயர் பெற்ற காலம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கட்டடக்கலை அற்புதங்களுக்கு பெயர் பெற்ற காலம். பல்லவர்களுடைய கட்டடக்கலையை நம்ம 3ஆக வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைப்பாறைக்கல் ரதங்கள், அப்புறம் மண்டபங்கள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வகைப்படுத்தலாம். அப்புறம் சாளுக்கியர்கள் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு பெருமளவு பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. இவங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவில் விமானங்களை கட்டுவதில் புதிய கட்டடக்கலை பாணியான வெசாரா வந்து இந்த சாளுக்கியர்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டது. வெசாரா கட்டடக்கலை பாணி சாளுக்கியர்களால் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் ராஷ்டிரகூடர்களும் இந்திய கட்டடக்கலை வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வந்து செஞ்சுருக்காங்க. இந்த ராஷ்டிரகூடர்களுடைய கலை மற்றும் கட்டடக்கலை சாதனைகளை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா எல்லோரா குகைகளிலும் எலிஃபெண்டா தீவுகளிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காணலாம். ஸோ இதை பற்றி தான் இந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சிருப்போம். அதோடைய சுருக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இங்கே பாடச்சுருக்கம் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அருஞ்சொற்பொருள் பாருங்க. சிற்றரசர் அப்படின்னா ஃபியூடேட்டரிஸ், தூதுவர் அப்படின்னா அம்பாசிடர், கருங்கல் அப்படின்னா கிரானைட், சூறையாடி அப்படின்னா ரேவேஜ்டு, வழித்தோன்றர்கள் அப்படின்னா டெசெண்டன்ஸ், சாய்ந்திருக்கக்கூடிய அப்படின்னா ரீசிலினிங். புக் பேக் கொஸ்டின்ஸ். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, கீழ் காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது யாருன்னா 2ஆம் நந்திவர்மன். கீழ் காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது யாருன்னா 2ஆம் நந்திவர்மன். இரண்டாவது கேள்வி, கீழ் காண்பவனற்றுள் 1ஆம் மகேந்திரவர்மன் சூடிக்கொண்ட பட்டங்கள் யாவை? இதுக்கு ஆன்சர் இவை 3ம். அதாவது மத்த விலாசன், விசித்திர சித்தன், குணபாரன், இது 3மே 1ஆம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் தான். மூன்றாவது கேள்வி, கீழ் காண்பனவற்றில் 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எதுனா ஐகோல். கீழ் காண்பனவற்றில் 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எதுனா ஐகோல் கல்வெட்டு. இரண்டாவது, கீழ்காணும் கூற்றுகளை வாசித்து பொருத்தமான விடையை டிக் செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்க, கூற்று 1, பாறை குடைவரை கோயிலை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர் கலை உணர்த்துகிறது. கூற்று 2, காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதுக்கு என்ன ஆன்சர்னா இந்த 2 கூற்றுமே சரி. ஆப்ஷன் தான் எனக்கு ஆன்சர். இரு கூற்றுகளும் சரி. பாறை குடைவரை கோயிலை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர் கால கலை வந்து பார்த்திங்கன்னா உணர்த்துகிறது. கூற்று 2, காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அப்படிங்கிறதும் சரிதான். ஸோ 2 கூற்றுகளுமே சரிதான். அடுத்தது இரண்டாவது கேள்வி, பல்லவ அரசினை பற்றிய கூற்றுகளை சிந்திக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று 1 பாருங்கள். இவர்களுடைய அப்படின்னா யாரை சொல்கிறாங்கன்னா பல்லவர்களை சொல்கிறாங்க. பல்லவர்களுடைய ஆட்சியில் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்களும் செழித்தோங்கின. கூற்று 2, 1ஆம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகசனம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆவார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரு கூற்றுகளுமே சரிதான். ஆப்ஷன் தான் அதுக்கு ஆன்சர். இவர்களுடைய அதாவது பல்லவ அரசர்களுடைய ஆட்சியில் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் மற்றும் தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்கள் செழித்தோங்கின சரிதான். கூற்று 2, 1ஆம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகசனம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆவாருங்கிறது சரிதான். 2 கூற்றுமே சரி. மூன்றாவது கேள்வி, ராஷ்டிரகூட வம்சம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை சிந்தித்து அவற்றில் எவை சரியான கூற்றென்று கண்டறியவும். முதல் கூற்று பாருங்க, இவ்வம்சத்தைனா ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு கொடுத்துருக்காங்கன்னா தந்தி துர்கர். இரண்டாவது, அமோக வர்ஷர் கவிராஜ மார்க்கத்தை எழுதினார். மூன்றாவது, 1ஆம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநாதர் கோவிலை கட்டினார். இந்த 3ல் அதாவது ராஷ்டிரகூட வம்சத்தை பற்றி கொடுத்துருக்கிற இந்த 3 கூற்றுகளும் சரியானவையா அப்படின்னு நம்ம கண்டறியணும். இது 3மே சரிதான். ஆப்ஷன் தான் அதுக்கு ஆன்சர். இவ்வம்சத்தை ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா தந்தி துர்கர் சரிதான். அமோக வர்ஷர் வந்து கவிராஜ மார்க்கத்தை எழுதினார், இதுவும் சரிதான். மூன்றாவது, 1ஆம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டினாருங்கிறதும் சரிதான். 3 கூற்றுமே சரி.
நான்காவது பாருங்கள், கீழ் காண்பனவற்றில் எது சரியான இணை இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 4 கொடுத்துருக்காங்க. இதில் 3, இந்த 4ல் எது சரியான இணை இல்லைன்னு பார்க்கணும். நம்ம எல்லோரா குகைகள் ராஷ்டிரகூடர்கள், மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன், எலிபெண்டா குகைகள் அசோகர், பட்டக்கல் சாளுக்கியர்கள். இந்த 4ல் எது சரியான இலை இல்லை அப்படின்னா ஆப்ஷன் இ தான் சரியான இணை இல்லை. எலிபெண்டா குகைகள் அசோகர் அப்படிங்கிறது தான் சரியான இணை இல்லை. ஏன்னா எலிபெண்டா குகைகள் ராஷ்டிரகூடர்கள். ஐந்தாவது, தவறான இணையை கண்டறியவும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இணை கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எது தவறான இணை அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். பாருங்கள், தந்தின் பார்த்தீங்கன்னா தசகுமார சரிதம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா வாஸ்தியாயர் பார்த்தீங்கன்னா பாரத வெண்பா. மூன்றாவது பாரவி கிரதார்ஜுனியம். நான்காவது அமோக வர்ஷர் பார்த்தீங்கன்னா கவிராஜ மார்க்கம்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறான இணை அப்படின்னா தான் தவறான இணை. வாஸ்தியார் பார்த்தீங்கன்னா பாரத வெண்பா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தவறான இணை. இதில் தான் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புகவில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா டேஷ் ஹர்ஷவர்தனரை நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடித்தார் அப்படின்னா 2ஆம் புலிகேசி. டேஷ் ஹர்ஷவர்தனரை நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடித்தார்னா 2ஆம் புலிகேசி. இரண்டாவது, டேஷ் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டி கொண்டார்னா 1ஆம் நரசிம்மவர்மன். டேஷ் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டி கொண்டார் அப்படின்னா 1ஆம் நரசிம்மவர்மன். மூன்றாவது கேள்வி, ஐகோல் கல்வெட்டின் ஆசிரியர் டேஸ் ஆவார்னா ரவிகீர்த்தி. ஐகோல் கல்வெட்டின் ஆசிரியர் டேஸ் ஆவார்னா ரவிகீர்த்தி. நான்காவது, டேஸ் 1ஆம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி ஆவார்னா பரஞ்சோதி. டேஸ் 1ஆம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி ஆவார்னா பரஞ்சோதி. ஐந்தாவது கேள்வி, டேஸ் டேஸ் ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுகள் பல்லவர்களின் இசையார்வத்தை உணர்த்துகின்றன அப்படின்னா குடுமியான் மலை திருமயம். டேஸ் டேஸ் ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுகள் பல்லவர்களின் இசையார்வத்தை உணர்த்துகின்றன அப்படின்னா குடுமியான் மலை திருமயம். அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள். இதில் ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்காங்க. பல்லவர் பார்த்தீங்கன்னா காஞ்சி. பல்லவர் காஞ்சி. இரண்டாவது, கீழை சாளுக்கியர் பார்த்தீங்கன்னா வெங்கி. கீழை சாளுக்கியர் வெங்கி. மூன்றாவது, மேலை சாளுக்கியர் கல்யாணி. மேலை சாளுக்கியர் கல்யாணி. ராஷ்டிரகூடர் பார்த்தீங்கன்னா மான்யகேட்டா. ராஷ்டிரகூடர் மான்யகேட்டா. அடுத்தது சரியா தவறா, ஒரு 5 கேள்வி கொடுத்துருக்காங்க. சரியா தவறால இதை பார்க்கலாம். முதல் கேள்வி, புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர். இது பார்த்தீங்கன்னா சரி. புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னா 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர். சரி. இரண்டாவது, ராஷ்டிரகூட வம்சத்தின் தலை சிறந்த அரசர் 2ஆம் புலிகேசி பார்த்தீங்கன்னா தவறு. ராஷ்டிரகூட வம்சத்தின் தலை சிறந்த அரசர் 2ஆம் புலிகேசி அப்படிங்கிறது தவறு. மூன்றாவது, மாமல்லபுரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகும்ங்கிறது சரி. மாமல்லபுரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகும். சரி. நான்காவது, தேவாரம் ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது அப்படிங்கிறது தவறு. தேவாரம் ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது தவறு. ஐந்தாவது, விருபாக்ஷா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டதாகும். சரி. விருபாக்ஷா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட கோயிலாகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியானது.